அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பர்களே, அண்மையில் குறிப்பாக 16/6/2025 திங்கட்கிழமை என்று அமரரான நம் அருமை நண்பர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர் அறிவியல் பூங்காவிற்கு 2005 முதல் 2020 வரை தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை வழங்கிய பெருமைக்கு உரியவர் நெல்லை சு. முத்து அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் டிஎஸ்டி ப்ராஜெக்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நாங்க பண்ண 17 பயிலரங்குகள்லையும் ரிசோர்ஸ் பர்சனா வந்த பெருமை அவருக்கு உண்டு. 17 அரங்குலையும் ஒரு அரங்கு கூட மிஸ் பண்ணல. எங்களோட கூடவே இருந்து அங்க உள்ள மாணவர்களை எல்லாம் ஈர்த்து இசைவித்த பெருமைக்கு உரியவர் நெல்லை சு. முத்து அவர்கள். அண்மையில குறிப்பா ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால எப்படி அந்த தலைப்பு அவர் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ தலைப்பு கொடுத்திருக்கலாம். அவர் கொடுத்த தலைப்பு எதிர்கால அறிவியல். So his visualization about science and technology, எதிர்கால அறிவியல்ங்கிற தலைப்புல நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல பேசினார். நான் நினைக்கிறேன் இணைய வழி அவர் பேசிய நிறைவு நிகழ்ச்சியாகவே அந்த நிகழ்ச்சி இருக்கலாம். அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் அவரிடம் நான் பேசியிருக்கிறேன். அவர் நமது அறிவியல் பூங்கா வாசகர் வட்டத்தில் தன்னையும் ஒரு வாசகனாக இணைத்து 1000 ரூபாய் செலுத்தியதுடன் அவர்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். நீங்கள் 5 கல்விக்கூடங்களை, நீங்கள் பயன்பெற்ற 5 கல்விக்கூடங்களை தேர்வு செய்து அதற்கு ஒரு 5000 ரூபாயை அனுப்பி அந்த நிறுவனங்களின் பெயர், முகவரி, அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் தொலைபேசி எண் அனுப்ப சொன்ன. எல்லாத்தையும் அனுப்பினார். அதான் இது அனுப்பி சில இது சரியா வரலன்னு சொல்லி திரும்ப நான் அவரோட பேசுறேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, 16ஆம் தேதி அவர் இறந்து போவதற்கு நான் 3 நாட்களுக்கு முன்னர் கூட நான் பேசியிருக்கிறேன். அப்ப நான் அவற்றை ஒரு கேள்வி கேட்டது, உங்கள் மகள் மருத்துவர் ஆயிட்டது, உங்கள் மகளே உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, நீங்க ஏன் திருவனந்தபுரம் போனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அவர் திருவனந்தபுரத்துல இருந்தா என்கிட்ட பேசினார். உங்களுக்கு தெரியுமா செய்யோ, நான் திருவனந்தபுரம், அவருக்கு இன்னொரு வீடு இங்க அம்பத்தூர்ல ஒரு வீடு பிளாட் இருக்கு, இங்க வந்து தங்குவார். அவருக்கு 3 இடம். ஒண்ணு அம்பத்தூர்ல தங்குவார், சென்னை வந்தால். மதுரை போனால் மகள் வீட்டில் தங்குவார். திருவனந்தபுரம் போனால் அவருடைய சொந்த வீடு திருவனந்தபுரத்துல இருக்கு. ஏன்னா அவர் இஸ்ரோல வேலை செய்தவர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் திருவனந்தபுரம். பின்னாலதான் பதவி உயர்வு பெற்று ஸ்ரீஹரிகோட்டால சில ஆண்டுகள் இருந்தாரு. அப்ப அங்க குவார்டர்ஸ்ல தான் இருந்தார். இப்ப அவரை நான் கேட்கிறேன், ஐயா நீங்க திருவனந்தபுரத்துக்கு போனீங்களே, ஏன் அங்க போனோம், மகள் இங்க மருத்துவர் இருக்கும் போது ஏன் போனீங்கன்னு. அப்ப சொன்னாரு, இங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு, இருந்தாலும் ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஐ லைக் மை ஹோம் டவுன் வெரி மச். ஏன்னா அங்க சிஜிஹெச்எஸ் இருக்கு, அங்க எனக்கு நிறைய பேர் பழக்கம் உண்டு, என்ன நிறைய பேருக்கு தெரியும், அதனால அந்த ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வேற சொன்னார், இங்க நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு கொடுமை என்னன்னா, நம்ம சந்தானம் ஐயாட்ட நான் அப்புறம் பேசுவோம், அவரையும் நம்ம பேச வைப்போம். அவர் நேரடியாக அவங்க வீட்டுக்கு சென்று அவருடைய மகளிடம் பேசி பல தகவல்களை பெற்றிருக்கிறார். அதை நம்ம அவரையே சொல்ல சொல்லுவோம். உண்மையிலேயே அது ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி. நான் 16ஆம் தேதி சிதம்பரத்துல ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக இருக்கிறேன். அப்ப எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி நெல்லை சு. முத்து ஐயா அவர்கள் இயற்கை காலமானார். அருமை, அது வந்து அதிர்ச்சி தந்த செய்தி. அதனால்தான் உடனே போட்ட அதிர்ச்சி தரும் செய்தின்னு. ஏன்னா அவர் இன்றும் அன்னொன்னு இந்த 66ஆம் அறிவியல் பூங்கால அவருடைய கட்டுரை வந்திருக்கு. அது எப்படி தெரியுமா, அவர் என்கிட்ட சொல்ற, நான் கேட்கிறேன், என்ன முத்துன்னு தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன முத்து, நீங்க வந்து ஒரு உரையாடல் வழி அமைச்சிருக்கீங்க, வானொலி வடிவம் மாதிரி இருக்கேன்னு. ஒரு 2 பேர் பேசுறாங்க, ஒரு மாணவனும் ஒரு விஞ்ஞான ஆசிரியரும். அந்த பேசுற விஞ்ஞான ஆசிரியர் பேரு முத்து. நம்ம உரையாடல வருது. எனக்கு இது எப்படித்தான் அவர் இந்த கட்டுரை அனுப்பினாரோ,
எனக்கு தெரியல. சாமி நான் இருக்க மாட்டேன், என்னை என்னை நீங்கள் என்றும் நினைவில் கொள்ளுங்கள்னு சொல்லி கொடுத்து அனுப்பினாரா அந்த ஸ்கிரிப்ட. முத்துன்னு இருக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல. அதுல வருது, நாங்கள் அறிவியலை காப்போம். அதான் முடிப்பு. அந்த யார் சொல்றா? மாணவர்கள் சொல்கிறார்கள். அவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோடு நெருங்கி பழகியவர். அவருடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதை வந்து அக்னி சிறகுகள் என்னும் பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்த்த அந்த புத்தகத்தை, தமிழ் புத்தகத்தை அப்துல் கலாம் ஐயா பார்த்துட்டு அவரை ரொம்ப பாராட்டியிருக்காரு. நான் தமிழ்ல நினைச்சா கூட இப்படி எழுத மாட்டேன், நீ நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன்னு இவரை பாராட்டியிருக்காரு. அவரது பிரசிடென்டா இருக்கும் பொழுது ஸ்ரீஹரிகோட்டால உள்ள இவர் வீட்டுக்கு நேர போயிருக்காரு. அப்ப சொன்னாரு, நான் வர வேண்டாம் ஐயா, உங்க இடத்துல வந்து நான் வந்து பாக்குறேன்னு இருக்காரு முத்து. ஃபேமிலியோட நான் வந்து உங்க இடம் உங்க அவர் வந்து அங்க வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல தானே ராஜ்பவன்ல தங்கியிருப்பாரு. ஆனா இவர் சொல்லியிருக்காரு, அவரு பிரசிடென்ட் அப்ப சொன்னாரா அப்துல் கலாம், நீ வரக்கூடாது, நான் உன் இடத்துக்கு வரேன், அதுதான் எனக்கு மகிழ்ச்சின்ட்டாராம். அவர் வீட்டுல பயங்கர பந்தோபஸ்தான். வெட்னா அந்த தெரு பூரா அவர் வந்து பார்த்து என்கிட்ட பேசிட்டு போனார். இவளெல்லாம் நெகிழ்ந்து என்னிடம் சொல்லி இருக்கிறார். இப்ப எல்லாம் அது அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே. ஏன் இதெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் என்றால், நம்மோடு பயிலரங்குகள், 16 பயிலரங்குகள், அறிவியல் பூங்கா கட்டுரைகள், அதனுடைய ஒரு மகுடம் வைத்தார் போல் தான் மட்டும் சப்ஸ்கிரைபர் ஆகாம தான் படித்த கல்லூரிகள் 5ஐயும் சப்ஸ்கிரைபர் ஆக்கி, அது ஒரு நிரந்தர ஒரு இப்ப இந்த 5ஓட 4ஓட விடல, அப்புறம் அவங்க தொடருவாங்க. எப்படி இருந்தாலும் இவர் பெயர் தொடக்கத்தில் இவருடைய பெயர் தான் நின்று நிலைக்கும். அத்தகைய பெருமைக்கு உரியவர். இயற்கை எய்தியது அகால மரணம் உண்மையிலேயே எல்லோருடைய நெஞ்சத்தையும் நெகிழச் செய்கிறது. அன்னாரது அவருடைய ஆத்மா நிச்சயமாக, ஏனென்னா அவர் அறிவியல் கட்டுரைகள், அறிவியல் உரையே எப்படி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களாக இணைந்து இருந்து நிறைய பொழிவுகள், அறிவியல் உரைகள் நிகழ்த்தி இருக்கிறார். அத மாதிரி அறிவியல் உரை நிறைய நிகழ்த்திய பெருமை நெல்லை சுமுத்துக்கு உண்டு. அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய வாரிசு மாதிரி இவர் வருகிறார் என்று. அந்த அளவுக்கு அப்துல் கலாம் ஐயாவோடு நெருங்கியவர். அத்தகையவர் மரணம் நமக்கெல்லாம் பெரிய வருத்தத்துக்குரியது. அதனால்தான் உடனடியாக இன்று அது 16 கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் ஆகின்றன. 6 நாட்கள். இன்று அவங்க இல்லத்துல அவங்க இதுக்குரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய மகள், மருமகன் எல்லாரையும் முடிந்த அளவு சொந்தக்காரங்க யாரெல்லாம் முடியுமோ இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்கள் என்று நாங்க வேண்டி இருக்கிறோம். அவங்களும் சரியான ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அதாவது அண்மையில் அமரரான விண்வெளி விஞ்ஞானி, அறிவியல் களஞ்சியம், அவர்களுக்கு நாம் நம்ம அறிவியல் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் களஞ்சியம் என்று முதல் விருதை கொடுத்தது. அப்படின்னா முதல்ல யாரெல்லாம் வந்தாலும் முதல்ல இவர் நம்ம பேர மாட்டேங்குத மாசா யாருங்க டக்கு நினைவு சொல்லுங்க. இந்த இவரு எம்பியாலாம் இருந்தாங்க, அறிவியல் விஞ்ஞானி, டக்குனு முத்து ஞாபகம் இருக்கா? அதாவது டக்குனு ஞாபகம் இருக்க, எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு அறிவியல் களஞ்சியம் விருது கொடுத்தோம். அதே மாதிரி முதல் பட்டியல்ல வந்தது நமது நெல்லை சு முத்து அவர்கள். ஆக அறிவியல் களஞ்சியம் நெல்லை சு முத்து அவர்களுக்கு பல்துறை பெருமக்கள் வழங்கும் புகழ் அஞ்சலி. முதலில் கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் ஒரு இரங்கற்பா ஒன்றை பாடுமாறு அன்போடு வேண்டுகிறோம். வணக்கம். பாட முடியுமான்னு தெரியல. முடிந்ததை என்ன சொல்லி அஞ்சலி செய்வோ அறிவியல் அறிஞரே, என்ன சொல்லி அஞ்சலி செய்வோ, என்ன சொல்லி வணங்கிடுவோ, என்ன சொல்லி அஞ்சலி செய்வோ, என்ன சொல்லி வணங்கிடுவோம். முத்தான முத்தமிழ் வித்தகரே,
முத்தான முத்தமிழ் வித்தகரே நாங்கள் என்ன சொல்லி அஞ்சலி செய்வோம். நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண்ணுக்கு புகழ் சேர்த்த பெருமகனே, எல்லையில்லா அன்பினை அனைவரிடமும் பெற்றவரே, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் பேசினீரே, புகழஞ்சலி செலுத்த மனம் ஏற்க மறுக்கின்றதே, புகழஞ்சலி செலுத்த மனம் வலிக்க நிற்கின்றோம். என்ன சொல்லி அஞ்சலி செய்வோம். சுப்பிரமணியம் சொர்ணத்தம்மாள் ஈன்ற தவமகனே, சுப்பிரமணியம் சொர்ணத்தம்மாள் ஈன்ற தவமகனே, மரகத மணி அவரின் மாண்புரு கணவரே, சுப்பிரமணியம் சொர்ணத்தம்மாள் ஈன்ற தவமகனே, மரகத மணி அவரின் மாண்புரு கணவரே, கண்ணாக இரு மக்களை கண்ணாக இரு மக்களை பெற்றனல் தந்தையே, குடும்பத்தை தமிழரையும் அழ வைத்த தமிழ் மகனே, குடும்பத்தையும் தமிழரையும் அழ வைத்த தமிழ் மகனே, என்ன சொல்லி ஆங்கிடுவோம். அறிவியலில் வேதியியலில் பட்டங்கள் பெற்றவரே, அறிவியலில் வேதியியலில் பட்டங்கள் பெற்றவரே, ஸ்ரீஹரி கோட்டாவில் பழிபுரிந்த நல்லறிஞரே, அறிவியல் தமிழியலின் அமைப்புகளின் ஆணிவேரே, அறிவியலின் தமிழியலின் அமைப்புகளின் ஆணிவேரே, அறிவியல் தமிழ் உலகம் உமை இழந்து தவிக்கின்றதே, அறிவியல் தமிழ் உலகம் உமை இழந்து தவிக்கின்றதே, என்ன சொல்லி வணங்கிடுவோம். எழுதாத இலக்கியமில்லை, தொடாத துறைகளில்லை, எழுதாத இலக்கியமில்லை, தொடாத துறைகளில்லை, 70 நூல்கள் படைத்து வரலாற்றில் வாழ்பவரே, எழுதாத இலக்கியமில்லை, தொடாத துறைகளில்லை, 70 நூல்கள் படைத்து வரலாற்றில் வாழ்பவரே, அரசு விருதுகள் பெற்று விருதுகளுக்கு பெருமை சேர்த்தி, அரசு விருதுகள் பெற்று விருதுகளுக்கு பெருமை சேர்த்தி, அப்துல் கலாம் பெருமகனின் நம் அப்துல் கலாம் பெருமகனின் பாராட்டு பெற்றவரே, அப்துல் கலாம் பெருமகனின் பாராட்டை பெற்றவரே, ஆன்மாவும் சாந்தியடைய நாங்களும் வேண்டுகின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி. அடுத்து நெல்லை சு. முத்து ஐயா அவர்கள், நான் முன்னரே சொன்னது போல மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப துறையின் NCSTC நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் NCST மூலமாக ஹவு டு ரைட் சயின்ஸ் இன் பாப்புலர் ஃபார்மட்ஸ் என்ற தலைப்புல ஒரு சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ், ஒரு கல்லூரியில 50 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்போம் 5 நாட்களுக்கு. அதற்கு கிராண்டிங் எய்டுன்னு பேரு. ஒரு
ஒரு இதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி நல்கை பெற்று மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அறிவியல் பயிலரங்கம், அதாவது அறிவியல் தொழில்நுட்ப எழுத்தாளர் பத்திரிகையாளர்களை உருவாக்குவதற்கான பயிலரங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களோடு இணைந்து செய்தது. எல்லா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முழுக்க. அது மட்டுமல்ல, பாண்டிச்சேரி, லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், இதுல எல்லாம் பண்ணோம். இதுல பெரும்பாலான பயிலரங்களுக்கு வந்தவர் நெல்லை சோமுத்து அவர்கள். எங்களோட இணைந்து இருந்தவர் தொழிலதிபர், எலக்ட்ரானிக் என்ஜினியர் ஜிடி நாயுடு அவருடைய சிஷ்யர், அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட நமது அறிவியல் பூங்காவில் தொடர்ந்து மின்னாற்றல் பற்றிய நல்ல நிறைய அறிவியல் கட்டுரைகளை எழுதிய ஐயாசாமி அவர்களே, வாருங்கள், உங்கள் நினைவலைகளை பகிருங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சியில அவரை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலி அவர் ஐயா சொன்னதுல 17 பயிலரங்கங்கள், அறிவியல் எழுத்து பயிலரங்கங்கள் நேரடியா நாங்க போயிட்டு 17 கல்லூரியில நடத்தினோம், பல்கலைக்கழகங்கள்ல. அத்தனை நான் 16க்கு தவறாம போயிருக்கேன். அவரு 17 வந்திருக்கிறாரு. 17 வந்திருக்கிறாருன்னா வந்தார்னா ரொம்ப சிறப்பாக உரையாற்றுவார். அதாவது மாணவர்களுக்கு எது ஈஸியா போகுமோ அந்த மாதிரி வழிகள்ல தேர்ந்தெடுத்து நடத்துவாரு. அத பத்தி ரொம்ப சொல்லணும். பயிலரங்கங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரு ரொம்ப ரொம்ப கிளாஸ் எடுக்கிறப்ப, பயிலரங்கள் நடத்துறப்ப ரொம்ப சோசியலா, ரொம்ப சாதாரணமா நடத்துவாரு. அதே மாதிரி அவரு ஒரு காவிய புலவர். காவியம் எழுதுறதுன்னா சாதாரண இல்ல. சாராபாய் காவியம் அப்படின்னு ஒரு காவியம் எழுதியிருக்காரு. அடுத்தது நாராயணகுரு காவியம் அப்படின்னு ஒரு காவியம் எழுதியிருக்காரு. அடுத்தது பாரதி காவியம். பாரதி காவியம்ங்கிறதுல ஒரு சாதாரண இந்த புக் அளவுக்கு காமிக்கிறதுல சரியா காட்டல, நல்லா காட்டுங்க. பாரதி காவியம். பாரதி காவியம் இது இவ்வளவு பெருசு, ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. இதே மாதிரி நான் எல்லா காவியமும் படிக்கல. ஆனா இந்த காவியத்தை வச்சு அடுத்த காவியங்கள்லாம் இப்படிதான் எழுதியிருப்பாருன்னு நம்ம இது பண்ண முடியுது, உணர முடியுது. அதே மாதிரி அவரு எழுதின நூல்கள் 123 நூல்கள் எழுதியிருக்காரு. 123 நூல்கள் எல்லாமே அறிவியல் சம்பந்தமா மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சிறப்பான நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட சங்கம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த நிகழ்ச்சி எப்ப கூப்பிட்டாலும் உடனே வந்துருவாரு. எல்லா இதுலயும் வந்து கலந்துக்குவாரு. அவரு பெற்ற கௌரவ விருதுகளை பத்தி கொஞ்சம் படிச்சு சொல்லலாம்னு இருக்கேன். கலைமாமணி விருது மலேசியாவில் நிறுவப்பட்ட உலக தமிழ் பேரவையில 1990ல 17ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி பெற்றிருக்கிறாரு. அது அவரு வெளிநாட்டுல பெற்ற விருது. உலக தமிழ் காவிய பேரவை குரல் மனம் இதழுக்கு திருவள்ளுவர் கட்டுரை போட்டி முதல் பரிசு
1991 வள்ளுவர் கண்ட நூல் அறிவியல் அந்த நூலுக்கு பெற்றிருக்கிறாரு. தேசிய விருதுகள் அறிவியல் விருதுகளை கிட்டத்தட்ட 2003 நேஷனல் அவார்ட் ஃபார் சயின்ஸ் பாப்புலரேஷன் அப்படிங்கிற நூலுக்கு பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி தேசிய உறுப்பினர் தகுதி அப்படின்னு சொல்ல போனோம்னா புதுடில்லியில அகில இந்திய வானொலியின் ஆகாஷ்வாணி 2000 நடந்த நிகழ்ச்சியில குழு உறுப்பினர் பணிய கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பெற்று நடத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி பிற மாநில விருதுகள் இதெல்லாம் பார்த்து படிக்கிறேன், ஏன்னா நிறைய இருக்கிறதுனால. பாரதி பட்டயம் 1981 புதுவையில கொண்டாடிய பாரதி நூற்றாண்டு விழாவில் பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி அறிவியல் நூலாசிரியர் விருது 1994 புதுவையில பல்கலைக்கழகம் காரைக்குடி கேதேசி விஞ்ஞான இணைந்து நடத்தின தமிழக அறிவியல் பேரவை டிசம்பர் 24, 25 நடத்திய 3வது மாநாட்டில திரு குன்றக்குடி அடிகளார் வழங்கிய விருது பெற்றிருக்கிறாரு. ஐயாசாமி அவர்களே, விருதை மட்டும் பட்டியலிடுங்க, இடம் வேண்டாம், நேரம் கருதி. ஏன்னா நிறைய பேருக்கு ஆர்வமா இருக்காங்க சொல்றதுக்கு. விருதை மட்டும் பட்டியலிட்டு அப்படியே நிறைவு செய்யணும். உங்களோட பேசுனதுல என்ன சொன்னார்? விருதுகள் எல்லாரும் பார்த்துக்குவாங்க பத்திரிகையில, ஆனால் அவருடைய தனிப்பட்ட பேச்சு உங்களோட நிறைய பேசியிருக்காரு, எனக்கே தெரியும். ஆமா ஆமா ஆமா, 1-2 சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அதான் முக்கியம், அதான் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப நானு ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியருங்கிறதுனால என்னோட ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவாரு. நான் ஏகப்பட்ட கேள்வி அவரை கிட்டத்தட்ட ஒரு அவரோட பழகினதுல 3/4 பகுதி நான் கேள்வி கேட்டிருப்பேன், 1/4 பகுதி அவரு கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி அறிவியல் கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியான விளக்கம் கொடுப்பாரு. நான் கேட்டேன்னா நிச்சயமா எப்படி கேள்விகளை கேட்பேன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு நுணுக்கமா கேட்பேன், அதுக்கு அழகான பதில் சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு நம்மளோட பேசுறப்ப சாரோட அவரு கொஞ்சம் சீரியஸ், ஏன்னா சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீரியஸா இருப்பாரு. என்னோட ரொம்ப 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 ஃப்ரீயா பேசுவாரு. நாங்க இந்த பாண்டிச்சேரி இதுல காலையில வாக்கிங் போவோம். வாக்கிங் போயிட்டு திரும்பி வரலும் அவர் ஆரம்பிச்சாருன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம கேட்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணும் கேட்கிற மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நகைச்சுவையில அவரு மாதிரி பேசுறதுக்கு ஆளே இல்ல. நகைச்சுவைங்கிறது அவர் வாயிலிருந்து வர்றது ஒண்ணும் நகைச்சுவையா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, எலக்ட்ரானிக், எனக்கு எலக்ட்ரானிக் தானே பிடிக்கும், அதனால எலக்ட்ரானிக்கை பத்தி நிறைய பேசுவாரு. எலக்ட்ரானிக் நகைச்சுவையா நிறைய பேசுவாரு. அவரு நம்மள்கிட்ட இல்லாதது, ஏன்னா அவருடைய விருதுகள் எல்லாம் பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் பெற்றிருக்கிறாரு. அது எல்லாம் இப்ப பட்டியலிடுறதுக்கு நேரம் முடியாது, நேரம் பத்தாது. அதனால அவரு இல்லாதது நமக்குள்ள இல்லாதது பெரிய பேரிழப்பு. நான் அன்னைக்கே கொடுத்திருந்தேன், பேரிழப்பு நமது சங்கத்துக்கு, நமக்கு நாட்டுக்கு, நம்ம அறிவியல் உலகத்துக்கு பேரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சியில வாய்ப்பு தந்தமைக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, நல்லா சொன்னீங்க ஐயாசாமி அவர்களே. இப்ப அதே மாதிரி எங்களோட அனைத்து பயிலரங்குகளிலும் எங்களோடு தோன்றா துணையா இருந்தவர் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள். ஏனென்றால் மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கு பேராசிரியர் தேவை அல்லவா? நான் வானொலிக்காரன், இவர் ஒரு தொழிலதிபர், அவரும் விண்வெளி விஞ்ஞானி. ஆனால் மாணவர்களுக்கு யாரு? அது பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் தான். அதனால நான் எப்பவும் என்ன பண்ணுவேன், முத்துவேல் அவர்களை எல்லா பயிலர்களையும் ஒருங்கிணைக்க சொல்லுவேன். அவர் தான் கூட. ஆனா இவரும் நெல்லை சுமுத்து ஐயா அவர்களுடன் மிகுந்த தொடர்புடையவர்.
என்னன்னா எல்லா பயிலரங்குகளிலும் அவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும். பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர். நிறைய பேரை உருவாக்கிறார். அடுத்து டெல்லி பாபு இணைஞ்சிருக்காங்க. டெல்லி பாபு அவர்கள் பெங்களூர்ல இருந்து இணைந்திருக்கிறார். DRDOல டைரக்டரா இருக்கிறாங்க. அவரும் நம்ம அறிவியல் பூங்காக்கு நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க. நேற்று நான் அவர்களை கேட்டு, நீங்கள் கண்டிப்பாக வந்து நெல்லை சு முத்து ஐயா அவர்களை பற்றி, ஏன்னா நீங்களாம் அவங்களாம் ஒரு சாலையில பணி செய்கிறவர்கள். முதல்ல பேராசிரியர் முத்துவேல் அவர்களுடைய கருத்தை கேட்போம். வாருங்கள் ஐயா, உங்கள் அஞ்சலி. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைய நாளில் ஐயா நெல்லை சு முத்து அவர்களுடைய நினைவஞ்சலிக்காக நாம் கூடியிருக்கிற இந்த நிகழ்வு இவ்வளவு விரைவாக நடந்திருக்க வேண்டாம் என்பதிலே நாம் எல்லாம் நினைத்து இப்பொழுது வருந்துகிறோம். நெல்லை சு முத்து ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசின் சிறந்த நூல்களுக்காக 4 முறை விருது பெற்றிருக்கிறவர். ஏன் அதற்கு மேலும் அவருடைய நூல்களுக்கு தமிழக அரசு விருது கொடுக்கவில்லை என்றால், அந்த 4 என்பதுதான் உச்சமாக இருந்தது. இப்பொழுது அதை அரசு 2ஆக குறைத்திருக்கிறது. எனவே ஆண்டுதோறும் அறிவியல் தமிழுக்கு அரசு விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நெல்லை சு முத்து அவர்களுடைய நூலுக்கு தான் கொடுக்க வேண்டும். அந்த அளவில் பேனா அப்புசாமி, சுஜாதா போன்றவருடைய வரிசையில் தமிழில் அறிவியல் தமிழுக்கென்ற ஆக்கம் சேர்க்க ஒரு ஆற்றல் மிக ஆளுமை உடைய தமிழர் என்றால் அவர் நம்முடைய நெல்லை சு முத்து அவர்கள்தான். நெல்லை சு முத்து அவர்கள் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளாக அறிவியல் தமிழ் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு 60 ஆண்டுகளாக, அவருக்கு இப்பொழுது 74 வயசு என்று சொன்னால், அவர் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலிருந்தே பைந்தமிழோடு பற்று கொண்டவர். அவர் இலங்கை வானொலியிலே நடக்கிற திரைப்பட பாடல்களுக்கெல்லாம் தொகுப்பாளராக அவர் எழுதிய கவிதையை அண்மையில் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த திரைப்பட 10 பாடல்களை வைத்து அதற்கு அவர் எழுதிய தொகுப்புரையோடு அவருடைய 11ஆம் வகுப்பு கோடை கால விடுமுறையிலே அவர் எழுதி வானொலியிலே, இலங்கை வானொலி தான் திருநெல்வேலி பக்கமெல்லாம் நன்றாக கேட்கும். எனவே அந்த இலங்கை வானொலியிலே, அந்த இலங்கை வானொலி வளர்த்த தமிழோடு தன்னுடைய தமிழையும் தன்னையும் வளர்த்து கொண்ட மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர், தமிழ் ஆளுமை உடையவர். இதிலே நான் குறிப்பாக ஒரு தமிழாசிரியர் என்கிற முறையிலே நான் சொல்ல விரும்புவது, அறிவியல் தமிழுக்கு என்று பல நடைகள் இருக்கின்றன. அந்த நடை செறிவாக இருக்கலாமா, எளிமையாக இருக்கலாமா என்பதிலே கூட நெல்லை சு முத்து ஐயாவுடைய நடை எளிமையாக இருக்கும். அவர் ஐயாசாமி அவர்கள் சொன்னது போல அந்த நடையிலேயே ஒரு நகைச்சுவை துள்ளலும் இருக்கும். அந்த நகைச்சுவை துள்ளல் என்பது அது ஒரு கடினமான, புரிந்து கொள்வதற்கு கடினமான அறிவியல் செய்திகளை கூட எளிதாக மனதில் பதிவதற்கு ஏற்ற அறிவியல் தனித்தமிழ் நடை. அவருடைய அறிவியல் நடையை மட்டுமே தனியாக ஆய்வு செய்தால் வருங்காலத்தில் மாணவர்களும் அறிவியலை எப்படி தமிழில் எளிமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்கு அவருடைய நடை மிகவும் வழிகாட்டி நடை. எனவே அந்த வகையில் சந்திக்கிற போதெல்லாம் பேசுவார். இன்னொன்று சொல்ல போனால், ஐயா கலைமாமணி சேயோன் அவர்களுக்கு அவர் தொடர்பு கொள்ள முயல்வார். அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அடுத்து அவர் என்னிடம்தான் தொலைபேசியிலே கேட்டு நம்ம சங்க விவரங்கள், கூட்ட நிகழ்வுகள் மற்ற எல்லாவற்றையும் என்னிடத்திலே பேசுவார். அப்பொழுது நாங்கள் இருவரும் ஒரு 5 மணித்துளிகள் பேசி கொண்டிருப்போம். எனவே அவர் வெறும் ஒரு BSc வேதியியல் மாணவராக இருந்து ISRO இது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழ் சங்கங்களிலே மிகச்சிறந்த சங்கங்களில் ஒன்றாக இருப்பது திருவனந்தபுர தமிழ் சங்கம். அந்த திருவனந்தபுர தமிழ் சங்கத்தினுடைய இந்த கடந்த 50 ஆண்டு கால அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் பின்னணியாகவும் முன்னிலும் இருந்து இப்பொழுது கூட தன்னுடைய நூல்களை கொடுத்தார். அங்கு உள்ள மாணவர்களுக்காக போட்டி நடத்தி பரிசு கொடுத்தார். அந்த நிகழ்ச்சிக்காக தான் அவர் மதுரைக்கு வருவதே தள்ளி போட்டார். திருவனந்தபுர தமிழ் சங்கத்தின் வாழையாக மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தி பரிசு கொடுத்து விட்டு நான் வருகிறேன் என்ற காரணத்துக்காக தான் தன்னுடைய மதுரையை திரும்புகிற தன்னுடைய பயணத்தை கூட ஒத்திவைத்தார். எனவே அவர் அது மட்டும் இல்ல, ஐயா அவர்கள் சொன்னது போல மிகச்சிறந்த அவருடைய கவிதை எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். தமிழ் அறிஞர்கள், தமிழ் மாணவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் விட மிக எல்லா விதமான யாப்பு வகையிலும் அவரால் எழுத முடியும். மிகச்சிறந்த, நான் நினைத்துக் கொள்வேன், ஒரு 10ஆம் நூற்றாண்டில் 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழாரும் கம்பனும் அவர்கள் காலத்தில் ஆயிரக்கணக்கில் பாடல் எழுதினார்கள். அதெல்லாம் சாத்தியமா என்று நினைத்த பொழுது நெல்லை சு முத்து எனக்கு நினைவில் வந்தார். இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பல்வேறு பணிகளுக்கும் பல்வேறு திசை கவனச்சிதறல்களுக்கும் இடையிலும்
ஆயிரக்கணக்கான கவிதைகள் அடங்கிய அந்த காவியம் நாராயண குருவாகட்டும், பாரதி காவியமாகட்டும், இந்த காவியங்களை எழுத முடியும் என்றால் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு கம்பனாக, ஒரு சேக்கிலாராக, பல்துறை அறிஞர் மிக்க, ஆற்றல் மிக்க ஒரு கவிஞராக திகழ்ந்த நெல்லை சு. முத்து அவர்களுடைய நிறைவான கட்டுரைகள் அவர் வழங்கியதைப் போல அவருடைய விருது வாக்கியமாக, அவர் விற்று சென்ற வேண்டுகோளாக அறிவியலை காப்போம் என்றால் அந்த அறிவியலை காப்போம். அவருடைய வேண்டுகோளுக்காக நாம் அறிவியல் பூங்காவை நடத்தி ஒவ்வொரு இதழிலும் அவருடைய நினைவஞ்சலியை நெஞ்சிலே நிறுத்தி இந்த தமிழ் உலகத்துக்கு தெரிவிப்போம் என்று தெரிவித்து என்னுடைய புகழஞ்சலியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக சொன்னீங்க முத்துவேலையா அவர்களே. அவர் நீங்க சொன்னது போல அவர் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு, சரி உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து வெறும் அறிவியல் கட்டுரை மட்டும் எழுதல, நிறைய கவிதை எழுதினேன் பாருங்க அப்படிம்பாரு. அதுல என்ன சொன்னார்னா, திருவள்ளுவர் ஆத்திச்சூடி நீங்க எழுதிருக்கீங்கல்ல, தொகுத்திருக்கீங்கல்ல, நான் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறேன் தெரியுமா. இப்ப இல்ல, நான் சொல்றது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்படி சொல்லி என்கிட்ட காட்டினார். ரொம்ப அருமையா இருந்தது. ஆனால் அந்த அறிவியல் ஆத்திச்சூடி 6ஆம் வகுப்புக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அறிவியல் ஆத்திச்சூடியை 6ஆம் வகுப்புக்கு பாடமாக வைத்துள்ளது. இந்த இரங்கல் செய்தி நான் போட்ட உடனே 6ஆம் வகுப்பு ஆசிரியை ஜெயபாலுடைய மனைவி, இந்த ஜெயபால் நம்ம மயிலை திருவள்ளூர் பணி செய்தவர், அவருடைய மனைவி ஆசிரியை ஒரு பள்ளிக்கூடத்துல. அந்த அம்மா உடனே எனக்கு ஒரு கடிதம், ஒரு செய்தி அனுப்புது, ஐயா நெல்லை சு. முத்து அவர்களின் அறிவியல் ஆத்திச்சூடி எங்களுக்கு பாட புத்தகமாக வந்திருக்கிறது, 6ஆம் வகுப்பு 7ஆம். நான் உடனே அந்த பகுதியை அனுப்புங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. அதையும் நம்ம அறிவியல் பூங்கால போடுவோம். நமக்கு ஏற்கனவே அவருடைய கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையிலே ஒரு கட்டம் கட்டி ஒரு நினைவஞ்சலியையும் இந்த பதிவையும் நாம வந்து அறிவியல் பூங்கால வெளியிடுவோம். அது இந்த மாத நிறைவுல அந்த அறிவியல் பூங்கா 66ஆம் அறிவியல் பூங்கா வெளியிடப்படும். அதுல நெல்லை சு. முத்து ஐயா அவர்களுடைய கட்டுரையும் உண்டு, அவர்களை பற்றி ஒரு அஞ்சலியையும் அதில் நாம் செலுத்துவோம். அந்த திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வந்திருக்காங்க. அதான் மோதிலால் நேரு தானே? ஆமா ஆமா, அவங்க அவரை கூப்பிட்டுருக்கேன். மனோன்மணி சுந்தரனுடைய கொள்ளு பேரன் அவர்கள். அப்படியா? ரொம்ப சுந்தரனுடைய கொள்ளு பேரன். இப்பொழுது நம்முடைய திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் நெல்லை சு. முத்துவோடு நெருங்கி பழகியவர் அவரை. நிச்சயம் அடுத்த உங்களுக்கு அடுத்து அவரை தான் கூப்பிட போறேன். அவருக்கு அப்படியே அன்மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனாலும் சொல்ல வேண்டும் நினைத்தேன், அதனாலதான் நான் சொல்லிட்டேன். நான் மகிழ்ச்சி தொடக்கத்துல இருந்து நான் பார்த்துட்டு அவர் வந்ததை வாருங்கள் ஐயா. நம்ம முத்து ஐயா அவர்கள் சொன்னது போல நீங்க திருவனந்தபுரத்துல வந்து நானும் பேசியிருக்கேன். மனத்தை உழுத மகான்கள் அப்படிங்கிறத அது நெல்லை சு. முத்து சொல்லிதான் 2 முறை கொடுத்திருக்கேன். ஒண்ணு பாரதியாரை பற்றி, மற்றொன்று திருவள்ளுவரை பற்றி. சொல்லுங்க ஐயா, வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, என்னுடைய நண்பர் முத்துவேலையா அவர்களே, நீங்க பேசின அது ஐயாசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால அவங்க சொன்னதை பற்றி கூற விரும்பல. அது முக்கியமா இந்த நெல்லை முத்து அவர்கள் வந்து இறுதியாக பங்கு பெற்றது எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய ஒரு பரிசளிப்பாளர். அது உண்மையா சொல்லதா இருந்தான்னா, அந்த பரிசளிப்பு விழா நடப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நைட்டு சொல்றோம் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு, ஆனா கரெக்டா காலைல வந்திருந்தார். வந்து அதில் நிகழ்ச்சியில பங்கு பெற்று தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்து மாணவர்களுக்கு உற்சாகம் மூட்டும்படியாக சில நம்பிக்கை வார்த்தைகளையும் கொடுத்தார். அது வந்து பொதுவாகவே தமிழ் சங்கத்துல அவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்துன்னு சொல்லி முத்துவேலையாவும் சொன்னாங்க. அதாவது ஏறத்தாழ 10, 29, 30 வருடத்துக்கு மேல வந்து அந்த தமிழ் சங்கத்தினுடைய அந்த கேரள தமிழ் மாத இதழ் ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. அந்த மாத இதழனுடைய பதிப்பாசிரியராகவும் அதனுடைய எடிட்டராகவும் இருந்து அந்த மாத இதழுக்கு ஒரு தரத்தை உயர்த்தினார். அதுல உள்ள கட்டுரைகள், அதில் உள்ள செய்திகள் எல்லாம் வந்து மேம்படுத்தி எல்லாரும் படிக்கும்படியான நிலையை கொண்டு வந்தாங்க. அதனுடைய மொத்த இதை ஃப்ரேமே அவர் மாத்தினார். அது அவருடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதுக்கு பிறகு பிறருடைய நன்மையிலையும் வளர்ச்சியிலையும் ரொம்ப சந்தோஷப்படுவார். இவர் வந்து உங்களுடைய சாகித்ய அகாடமி விருதாளர் மாதவன் அவருடைய நெருங்கிய நண்பர். அவருக்கு இவரை பிடிக்கும், இவருக்கும் அவரை பிடிக்கும். அவருக்கு இந்த மாதவன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைப்பதற்காக
ஒரு இந்த சாகித்ய அகாடமி வந்து ஒரு புக்கு கேட்குது, இந்த மாதிரி ஒரு பதிவு அவருடைய கதைகளோட தொகுப்பு ஏதாவது வந்தாங்கன்னா அது வந்து அதை பரிசீலிக்கப்படும் சொன்னபோது அந்த கதைகளை தொகுத்து அந்த ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கு முன்னின்றவர் முத்து அவர்கள். மட்டுமல்ல, அதை அடிப்படையாக கொண்டு அந்த வருடம் மாதவன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அந்த சாகித்ய அகாடமி விருது கிடைச்சு கொஞ்ச நாள் அவரும் மறைந்து விட்டார். அப்போ அவருடைய உதவி காலத்தால் செய்த சிறிதெல்லாம் ஞானத்தில் மாலை பெறுதிங்கிற மாதிரி அது பல இடங்களும் பலர் மறந்துட்டாங்கனாலும் நாங்க எங்களை பொருளும் தெரியும் அந்த உண்மையில அவர் பங்கெடுத்தாரு. அது ஒரு பெரிய ஒரு உதவியா இருந்துச்சு. இல்லைன்னா அவருக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்காது. அதனால அவர் படைப்பாளி, சிறந்த படைப்பாளி தான் மாதவன் ஐயா. ஆனா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு உதவிறவர் அவர் இருக்கிறார். அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான். அதாவது தமிழ் சங்கத்துல நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு குத்து விளக்கு வேணும், பெரிய குத்து விளக்கு வேணும்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு முறையும் வாடகைக்கு எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் செலவா இருந்துச்சு. அது ஏறத்தாழ அன்னைக்கு அவர் தரும்போது ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு ஏறத்தாழ 18,000 ரூபாய் மதிப்புள்ள அன்றைக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு குத்து விளக்க அந்த தமிழ் சங்கத்துக்கு தந்தாரு. அது இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, அதாவது அறிந்து செய்யக்கூடியவர், அறிந்து அதாவது சங்கம் ஒரு இடத்துக்கு போனாருன்னா அதுல பங்கு பெறும் பொழுது அங்க என்ன தேவையோ அதை உணர்ந்து செய்யக்கூடியங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது. இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2வது இந்த மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள்ல வந்து எங்க நடக்கக்கூடிய மாணவர் நிகழ்ச்சிகளையும் திருவனந்தபுரத்துல தமிழ் வழி கல்வி மாணவர்கள் 8 பள்ளிகள் இருக்கிறது. அந்த 8 பள்ளிகள் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் பங்கு பெற வருவார். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலும் சுருக்கமா சொல்லலாம், அவருடைய மறை வந்து எல்லாரையும் விட எங்களுடைய தமிழ் சங்கத்துக்கு மிகுந்த இழப்பு. 2, அவர் வந்து ஒரு மாதிரியாக இருந்தார். அதாவது ரோல் மாடலாக இருந்தார், முன்மாதிரியாக இருந்தார். எந்த இடத்துல உதவி பண்ணணுமோ அந்த இடத்துல அவர் பேசுவாருன்னு சொல்லுவாங்க. சொல்ல பேசுவார். ஆனா பேசுறது வந்து உண்மையில் நீங்க வந்து பேசும்போது அப்படி இருந்தாலும் நீங்க 2வது போய் சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவர் சொன்னது சரிதான் சொல்லுவோம். சில தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுவார். அது சில உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவர் சொல்லக்கூடிய மாதிரி அப்படி ஒரு தனி குணம் படையாது. தனிக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சிருந்தார். அந்த ஒரு மாமனிதர் தான் அவருடைய எங்களுடைய லைப்ரரியில வந்து இந்த 19ஆம் தேதி வந்து தேசிய வாசிப்பு தினம் நடைபெற்றது. அந்த வாசிப்பு தினத்துக்கு நெல்லை முத்து அவர்களுடைய நூல்கள் ஏறத்தாழ ஒரு 50 நூல்கள் மேல் இங்க நம்முடைய திருவனந்தபுரம் தமிழ் சங்க நூலகத்தில் இருக்கிறது. அதில் உள்ள நூல்களை எடுத்து ஒரு சின்ன ஒரு கருத்தை அவங்க நடத்தணும். அதுல பங்கு பெற்ற எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்காரு சார் அப்படின்னாங்க. படியதான் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அறிவார்ந்தா இருந்து அவருடைய சிறந்த மனிதர், நல்ல பண்பானவர் மட்டுமல்ல எங்களுடைய தமிழ் சங்கத்துக்கு மிகுந்த உதவி செய்தவர். அவருடைய மறைவு இழப்பு பெரிது. இருந்தாலும் அவரை இந்த வேளை நினைவு கூறுவதில் தமிழ் சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, நல்லா சொன்னீங்க ஐயா. அப்புறம் நம்ம அவர்களுடைய தினமணி நடுப்பக்கத்துல கட்டுரை எழுதுவார் பாருங்க, கடைசியில ஒரு பாயிண்ட் வைப்பார். அது வந்து ஹீஸ் ஏ சோசியல் சட்டையர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு அறிவியல் விண்வெளி விஞ்ஞானி. ஆனால் நடுப்பக்க கட்டுரையை திருக்குறள் தழுவி எழுதியிருந்தாரு. ஏதேனும் அறிவியல் இந்த நட்சத்திர சித்திரை வருஷம் பிறப்பு இருக்குல்ல, தமிழ் புத்தாண்டு ஜனவரி திங்கள் தை திங்களா 2ஆம் நாளா சித்திரை திங்கள் முதல் நாளா என்பது பற்றி ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதினார். அதை எழுதிட்டு நம்ம கருத்தும் கேட்பார், சொல்வார். நல்ல, அதாவது நாங்க அடிக்கடி பேசுவோம், எங்க 2 பேருக்குடைய மிகுந்த தொடர்பு உண்டு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் தொலைபேசியில பேசுவோம். அது இப்ப அதுதான் நினைத்து நிகழச் செய்கிறது. இப்போது டாக்டர் வி டில்லி பாபு, அவர் DRDO டைரக்டரா இருக்கிறாரு. அவரும் நம்ம அறிவியல் பூங்காவுக்கு தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை எழுதக்கூடியவர். அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு நெருங்கி பழகியவர். இவருக்கும் அவருக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. ஆகலாம் அப்துல் கலாம் என்ற ஒரு உரையை நம்ம இணைய நிகழ்ச்சியில அற்புதமா முதல் நிகழ்வாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு பண்ணும்போது பண்ணியிருக்காங்க. இப்போ டெல்லி பாபு அவர்கள் பெங்களூரில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் அறிவியல் வாசனையோடு அன்பின் வாழ்த்துக்கள். அறிவியல் பூங்கா, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், டாக்டர் சேயோன் உள்ளிட்ட பெரியவர்களுடைய முன்னெடுப்பில் நெல்லை முத்து அவர்களுடைய அந்த நினைவு ஏந்தல் இந்த இணைய கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. முதல்ல நான் வந்து நெல்லை முத்து என்ற பெயரை எப்போ பார்க்குறேன் இல்லை படித்தேன் அப்படின்னா, நான் மாணவனாக இருக்கும்போது அரும்பு என்கிற ஒரு மாத இதழ் இருக்கும். அந்த அரும்பு என்கிற மாத இதழில் அறிவியல் கட்டுரைகளை அவர் தொடர்ந்து எழுதுவார்.
அப்படி அவருடைய வாசகனாகத்தான் அவருடைய பெயர் எனக்கு தெரிந்தது. பின்பு நான் டிஆர்டிஓ நிறுவனத்தில் விஞ்ஞானியாக சேர்ந்த பிறகு அவரை நானும் எழுத்துத்துறைக்கு வந்து படைப்பிலக்கிய முயற்சிகளில் இறங்கிய பொழுது அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. 2010 என்று நினைக்கிறேன் அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தேன். தொடர்ந்து வாரம் அல்லது மாதத்தில் ஒரு முறை பேச ஆரம்பித்தோம். தொலைபேசியில் பல அறிவுரைகளை சொல்வார். எனது முதல் அறிவியல் தமிழ் நூல் ஏவுகணையும் கொசுக்கொடியும் 2012ஆம் ஆண்டில் வெளிவந்த போது அதில் அவர் அதில் ஒரு அணிந்துரை மிகச் சிறப்பாக எழுதி ஒரு சிறந்த முன்னெடுப்பாக அந்த புத்தகம் பொதுவெளியில் பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை அமைத்து தந்தார். தொடர்ந்து என்னுடைய பல நூல்களுக்கு அவர் அணிந்துரை எழுதியிருக்கிறார். என்னுடைய கட்டுரைகளை படித்துவிட்டு நீண்ட உரையாடலை நிகழ்த்துவார். பல செய்திகளை சொல்வார். அவர் அப்படி சொல்லும்பொழுது எனக்கு மனதில் பதிந்த விஷயம், பாபு நீங்க எழுத்துல வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிங்க அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா CAP. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அறிவியல் எழுத்தாளராக எழுதும் போது இந்த விஷயத்தை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வளர்ந்து வர்ற எழுத்தாளர்னு சொன்னார். C ஃபார் கிரிக்கெட்டர், A ஃபார் ஆக்டர், P ஃபார் பொலிட்டீஷியன். ஸோ கேப் என்கிற இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே பிரபலம் அடைந்த இவர்களை உங்கள் எழுத்தில் நீங்கள் வைத்து பேச வேண்டாம். எந்த உதாரணம் கொடுப்பதாக இருந்தா கூட நீங்க வந்து இந்த CAP உள்ளிட்ட அந்த ஆளுமைகளை உங்கள் எழுத்தில் தவிர்த்து விடுங்கள். ஏன்னா பிற்காலத்தில் என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே புகழின் உச்சியில இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன சறுக்கல் நடக்கும்போது உங்களுடைய எழுத்தும் கூட சேர்ந்து சறுக்கிற நிலை வரும். அதனால CAP இவர்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று அறிவுரை எனக்கு சொன்னார். ஒரு முறை தொலைபேசியில் பேசும்போது நான் எழுத்தில் மட்டுமல்ல பேச்சிலும் CAP-யோட சேர்த்து R என்பதையும் சேர்த்து கொண்டிருக்கிறேன். ரிலீஜியன், மதத்தையும் நான் தவிர்த்து விடுகிறேன் என்னுடைய எழுத்திலும் பேச்சிலும். அப்படி வளர்ந்து வருகிற எழுத்தாளர்களை, புதிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிற ஒரு முன்னெத்தி ஏறாக அவர் இருந்தார் என்றே நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பல அறிவுரைகளை அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கும் அப்துல் கலாம் அவர்களுக்குமான தொடர்பு நமக்கு தெரியும். ஒரு விஞ்ஞானியாக அவர்கள் இருவரும் பழகியதை விட ஒரு எழுத்தாளராக அவருடைய இந்தியா 2020 என்ற நூலை தமிழில் எழுதுகிற வாய்ப்பை நெல்லை சு. முத்து அவர்கள் பெற்றார். அதனால் அவ்வப்போது அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பையும் பெற்றார். நான் அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவேந்தலாக கலாமை கொண்டாடுவோம் என்கிற இணைய தொடரை இந்து தமிழ் திசை நாளிதழினுடைய முன்னெடுப்பில் தொடர்ந்து நடத்தி வந்தேன். அதில் அப்துல் கலாம் அவர்களோடு பணியாற்றிய பல ஆளுமைகள், விஞ்ஞானிகள், அவருடைய நண்பர்கள் என்று அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலை மாதம் ஒரு நிகழ்வாக நாங்கள் நடத்தினோம். அதில் ஒரு மாத நிகழ்வில் நெல்லை சு. முத்து அவர்கள் பங்கேற்று 1 மணி நேரம் நாங்கள் உரையாடினோம். அது காணொலி காட்சியாக இந்து தமிழ் திசை இணைய பக்கத்திலேயே இருக்கிறது. அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை அவர் பகிர்ந்து கொண்டார். எப்படின்னா, நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வாத்தியாரோ அடிச்சிருப்பாங்க இல்லையா? எனக்கு ஒரு டவுட்டு, அப்துல் கலாம் அவர்கள் படிக்கும்போது அடி வாங்கியிருக்காரா அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ நான் நெல்லை சு. முத்து அவர்கிட்ட பேசும்போது, சார் நீங்க அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கீங்க, எப்படி இந்த விஷயத்தை ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆமாம் பாபு, நான் பேசியிருக்கேன். அவர்கிட்டயே கேட்டேன், நாங்கெல்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கோம், நீங்க எப்படி உங்க ஸ்கூல்ல உங்க கிளாஸ்ல அடி வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, ஆமா ஒரு கணக்கு வாத்தியாரு ஒரு கிளாஸ்ல ஒரு தடவை என்னை பிடிச்சி பெரம்பல நல்லா அடிச்சாரு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அவர்கிட்ட அடி வாங்கினது. ஆனா அதே வாத்தியாரு நான் கணக்குல வந்து 100க்கு 100 மார்க் எடுத்த பொழுது எல்லாரும் முன்னாடி என்னை நிக்க வச்சு ரொம்ப பெருமையா என்னை புகழ்ந்து பேசினாரு. அதுதான் வந்து அந்த ஒரு ஆசிரியருடைய அன்பின் காரணமாக தான் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். இதை போல பல சுவாரஸ்யங்களை அந்த 1 மணி நேர உரையாடலில் இந்து தமிழ் திசையில் கலாமை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்படி பல விஷயங்களை பேசியிருக்கிறார். பல அவருடைய சாதனைகளாக பலவற்றை என்னிடம் சொல்லியிருக்கிறார். சில ஆற்றாமைகளையும் என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அங்க ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு நிறுவனத்துக்கு அவர் வருகிறார். அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்கிற ஒரு கடிதம் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து, ஆட்சித்தலைவர் அதை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ நிறுவனத்துக்கு அனுப்பி அது நெல்லை சு. முத்து அவருடைய கையில் கிடைக்கும் போது அவர்கள் கண்ட அந்த
பெருமிதத்தை மகிழ்ச்சியோடு என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்க. இப்படி பல சின்ன சின்ன மின்னல்களும் சின்ன சின்ன சுவாரஸ்யங்களும் பல பெரிய வெற்றிகளும் பல பெரிய சாதனைகளும் அறிவியல் தமிழ் என்கிற பெருவெளி பரப்பில் இவருடைய காத்திரமான பங்களிப்புகளால் வரலாறு பிற்காலத்தில் எழுதப்பட்டால் தமிழ் அறிவியல் வரலாறு அதில் பல பக்கங்கள் நெல்லை சு. முத்து அவர்களுடைய பெயரையும் அவருடைய பங்களிப்பையும் அதில் பதிவு செய்யும் என்று நம்புகிறேன். இது அவருக்கான ஒரு நினைவேந்தல் கூட்டம் ஆக இருந்தாலும் இந்த வேளையில் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நம்மிடம் இல்லையே என்பது வருத்தத்தை அளித்தாலும் அவர் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இவரை போல ஒரு விஞ்ஞானியாக இருந்து, வழக்கமாக பல அறிவியல் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் விஞ்ஞானியாக இருந்து கொண்டே அறிவியலை படைப்பது என்பது சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பை செய்தவர், பல புத்தகங்களை எழுதியவர், இப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நெல்லை சு. முத்து அவர்களுடைய அஞ்சலியை நாம் எப்படி செலுத்துவது சிறப்பாக இருக்கும் என்று நான் யோசித்தேன். அவருடைய எழுத்துக்களை மேலும் மேலும் நாம் இளைஞர்களிடமும் யுவதிகளிடமும் பள்ளி பிள்ளைகளிடமும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இவருடைய உந்துதலால் பல இளைஞர்கள் யுவதிகள் புதிய புதிய அறிவியல் துறைகளில் படைப்பிலக்கியத்தை படைத்து அளிக்க முன்வர வேண்டும். இன்னொன்று, வழக்கமாக ஒரு எழுத்து படைப்பாக ஒரு அச்சு படைப்பாக படைப்பிலக்கியமாக அறிவியல் இல்லாமல் இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அச்சு ஊடகங்கள்லாம் டச்சு ஊடகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக புதிய படைப்பாளர்கள், புதிய எழுத்தாளர்கள் அறிவியல் படைப்புகளை காட்சி இலக்கியங்களாக, மெய்நிகர் படைப்புகளாக பொதுவெளியில் அறிவியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டு வளிமண்டல காற்றில் ஆக்சிஜனை விடவும் அறிவியல் அதிகம் கலந்திருக்க அவர்களுடைய பங்களிப்பை கொண்டு வர வேண்டும். பல துறைகள் இருக்கின்றன. மென்பொருள், தின்பொருள், சுற்றுலா, விளையாட்டு, சட்டம் என்று மேலாண்மை என்று பல துறைகள் இருக்கின்றன. அறிவியல் என்றால் வெறும் அண்டம் பேரண்டம் அதை பற்றி மட்டுமே பதிவு என்கிற ஒரு தவறான புரிதல் பொதுவெளியில் இருக்கிறது. பல துறை சார்ந்த தகவல்கள் மிக சுவாரஸ்யமான மொழியில், தமிழில் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு பரிச்சயமான, அவர்கள் விரும்பி வாசிக்கிற ஊடகங்களில், மெய்நிகர் மேடைகளில் பரிமாறப்பட வேண்டும். அதுவே அவருக்கு செலுத்துகிற மிக சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திலீப் பாபு அவர்கள் மிக அருமையா சொன்னீங்க. அதாவது அவர் ஒரு விஞ்ஞானி, இவரும் அப்துல் கலாமுடன் நெருங்கி பழகியவர். நீங்க சொன்ன அந்த தகவலை அவருடைய இல்லத்துக்கு வந்த செய்தியை என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப வெரி ரேர். அவர் சொன்னார், அவங்க நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல அவங்க, நான் வந்து உங்க வீட்டுல வந்துதான் உங்களை பாராட்டுவேன்னு சொன்னாரு அப்படின்னு. அது அவருடைய உயர்வு காட்டுது பாருங்க. பெருக்கத்து வேண்டும் பணிதல். அதே மாதிரி திருக்குறள் தலைப்பை மையமிட்டு நூல் எழுதி அது தமிழ்நாடு அரசனுடைய பரிசு பெற்றது. ஒரு மகிழ்வான செய்தி என்னன்னா, அந்த நடுவர் இதுல நான் ஒருவன், நான் தான் அந்த புத்தகத்தை எடுக்கிறேன். நன்குடையான் கட்டே தெளிவு அந்த நூலுக்கு முதல் பரிசு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் முதல்ல சொல்லல, பரிசு அறிவித்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் படிச்சேன் உங்க புத்தகத்தை, ரொம்ப நல்ல, வேற ஒண்ணுமே இல்லை. அன்பு, நான், ஒப்புரவுன்னு வருதுல, அந்த அந்த ஒவ்வொன்றும் ஒரு சாப்டரா பண்ணிட்டேன். 180 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு அறிவியல் விஞ்ஞானி, விண்வெளி விஞ்ஞானி திருக்குறளை படிச்சுட்டு, அவர் சொன்ன மாதிரி பாரதி காவியமும், நாராயணகுரு வந்து சோசியல் ஒர்க்கர், சோசியல் ரிஃபார்மர், அதுவும் கேரளால, அவரை பற்றி ஒரு காவியம் பாடியிருக்காருன்னா அவர்களை எந்த அளவுக்கு கவிதை ஓட்டம், கவிதை உள்ளம். இப்ப நான் சொல்லல, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால செய்யும். நான் வந்து வெறும் அறிவியல் ரைட்டர் மட்டும் எழுத நினைக்காதீங்க, நான் நல்ல கவிஞர், இந்த பாருங்க பாடல அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு நல்ல இன்னொன்னு வெளிப்படையா பேசுவார். எங்க வானொலியில ஆல் த நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28 கொண்டாட உங்களுக்கு தெரியும். அதை ஒட்டி வானொலியில தொடர்ந்து அழைக்கப்படுகிறவர் நெல்லை சு. முத்து அவர்கள். அது மாதிரி வானொலியில் சார்ந்த எந்த நிகழ்ச்சி செய்தாலும் நாங்கள் முதலில் தொடர்பு கொள்வது நெல்லை சு. முத்து தான். அதனால அறிவியல் எழுத்தாளர், அறிவியல் அறிஞர், விண்வெளி விஞ்ஞானி முதல்ல நாங்கள் மனசுல எல்லாருக்கும் பதிகிறது நமது நெல்லை சு. முத்து அவர்கள். உண்மையிலேயே அவர்களுடைய இழப்பு பேரிழப்பு. நீங்க சொன்ன மாதிரி அவருடைய படைப்புகளை இன்னும் நாம் இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வோம். இப்பொழுது அணுவியல் விஞ்ஞானி உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோபாலன், டில்லி பாபுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோபாலன் அவர்கள் ஹைதராபாத்ல இருந்து இணைந்திருக்கிறார். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் கேள்வியின் நாயகர் என்று நாங்கள் அவரை கூறுவோம். அவருடைய
அனுபவத்தை கேட்டு வாங்க ஐயா. நன்றி ஐயா. நெல்லை சு முத்து அவர்கள் ஒரு தமிழக அறிவியலாளர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். அவர் முனைவர் டில்லிபாபு அவர்கள் ரொம்ப அழகா அதை சொன்னார். அதை பத்தி அது 100க்கு 100 உண்மை. அது எல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் அவர். எங்களுடைய அணுசக்தி துறை மற்றும் விண்வெளித்துறை 1968 வரை சேர்ந்தே இருந்து வந்தன. அந்த காலகட்டத்தில் விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் சிலரை நான் அறிவேன். மாதவன் நாயர் அவங்கெல்லாம் எங்க பேட்ச்மேட் தான். இது ஒரே பயிற்சி கூடம். அவங்க ப்ரிஃபரன்ஸ்ல அவங்க வந்து ஸ்பேஸுக்கு போவாங்க. இடம் இருந்தா வேக்கன்சி இருந்தா கொடுப்பாங்க. அப்படி அதன் பின் இஸ்ரோ வந்து 1969 ஆரம்பிச்சது. இவர் வந்து முத்து அவர்கள் டைரக்டா இஸ்ரோல சேர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார். அந்த பணி புரிந்ததும் கூட தமிழ் சமூகத்துக்கு விஞ்ஞான கோட்பாடுகள், அப்புறம் படுவேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் கண்டுபிடிப்புகள், சாதனைகள் முதலியவற்றை பல ஊடகங்கள் வாயிலாக கொண்டு சேர்த்துள்ளார். என்னை போல அவரும் வேதியியல் பட்டதாரி. அவருடைய உரைகள், விஞ்ஞான கட்டுரைகள், தினமணி நெடுப்பக்க கட்டுரைகள் ஐயா சொன்ன மாதிரி பல படித்துள்ளேன். அவருடன் நான் நேரில் பேசியது என்பது நம் சங்க அறிவியல் அரங்கில் தான். சென்ற மாதம் நம் அமர்வில் சிறப்பாக உரையாற்றி நான் எழுப்பிய ஒரு கேள்வியான மனித மூளையில் இணைக்கப்படும் நியூராலிங்க் சில்லு பற்றி கேட்ட கேள்விக்கு அவர் விடையளித்த பாங்கு, அவர் பேசிய உரை, இது எல்லாம் அவருடைய விசாலமான விஞ்ஞான அறிவுக்கும் அலசி ஆராயும் திறமைக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தன. அது நிலவில் நிற்பதாக உள்ளன. ஏராளமான புத்தகங்கள், மொழிபெயர்ப்புகள், கவிதைகள், வானொலி, தொலைக்காட்சி உரையாடல்கள் அனைத்துக்கும் எளிய நடையில் பாமரருக்கும் புரியும் வகையில் மலிவான விலையில் வெளிவந்தவை. அறிவியல் ஆத்திச்சூடி, செவ்வாய் தேசம் நோக்கி அப்படின்னு ஒரு புத்தகம், வள்ளுவர் கண்ட அறிவியல், நானும் தொழில்நுட்பம் ஒரு அறிமுகம், விண்வெளி 1000, இதெல்லாம் சும்மா ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். அது மாதிரி சில தொன்மை காலம் முதல் அண்மை காலம் வரை அறிவியல் வரலாற்றை விளக்கமாக கூறும் அறிவியல் வரலாறு 1, 2, 3 அப்படின்னு எழுதியிருக்காரு. அது பெரிய மேரத்தான் அப்படின்னு சொல்லணும். பாரதியார் சென்ற இடங்கள், வாழ்ந்த இடங்கள் எல்லாவற்றுக்கும் நேரடியாக சென்று அங்கு பாரதியாரோடு சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து புதிய தகவல்களை ஆதாரத்துடன் சேகரித்து மகாகவி பாரதியாரின் வாழ்வில் நிகழ் சம்பவங்களை கவிதைகள் ஆக்கி நெல்லை சு முத்து அவர்கள் பாரதி காவியம் என்ற இந்த இந்நூல், அந்த நூல் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் புரியும்படியான தமிழில் படைத்திருக்கிறார். பாரதிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும் பாரதி காவியம் தமிழ் என்னும் மகுடத்தில் முத்தாக மிளிரும். மேலும் பல விஞ்ஞான கலை சொற்களை அழகாக தமிழ் படுத்தியுள்ளார். எடுத்துக்காட்டு, அணு இயற்பியல், பிளாஸ்மா என்பது அயனிகளால் நிறைந்த ஒரு வகை நெருப்பு நிலை, சூரியனில் நிலவி வரும் நிலை. அதுதான் இயற்பியலின் திடப்பொருள், சாலிட், திரவம், லிக்விட், வளி, ஸ்பேஸ், கேஷியஸ் ஆகிய 3 நிலைகளுக்கு அப்பால் பொருளின் துரியமான 4வது நிலைதான் இது. இந்த பிளாஸ்மா நிலையை முத்து அவர்கள் மின்ம நிலை என்று பாரதி காவியத்தில் குறிப்பிட்டிருப்பது ஒரு சிறப்பான தமிழாக்கம். இவ்வாறாக கவிதைக்குள் அடங்கிய அறிவியல் ஏராளம். எங்கெங்கு காணிலும் அறிவியல் என்ற நூலை எங்கிருந்து எழுதியிருந்தாலும் முனைவர் முத்து அவர்கள் நோக்கு அறிவியலை கடந்தது. சமூகத்தில் நிலவி வரும் சாதி, மதம், பதவி, அந்தஸ்து போன்ற ஏற்றத்தாழ்வுகள் களையும் விதத்தில் சரியான சமூக நீதி அமைய என்ன விதத்தில் உதவலாம் என்று யோசித்துள்ளார். தாம் வாழ்ந்த மலையாள பூமியில் சமூக சீர்திருத்தங்கள் வலியுறுத்திய முன்னோடியான நாராயணகுரு அவர்களின் சீடரான, நாராயணகுரு பத்தி காவியம் எழுதியிருக்காரு, தவிர அவர் சீடரான குமாரன் ஆசான் என்ற கவிஞர் எழுதிய சண்டாள பிக்ஷுகி என்ற நூலை தமிழ்
முத்து அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அது மகான் புத்தர் ஒரு தாழ்ந்த குடி பெண்மணியிடம் பிச்சை கேட்டு வாங்கி உண்டதை உண்டது அதை கூறும் காவியம் அது. இவர் எழுதிய 4 நூல்களுக்கு தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சித்துறை அது முத்துவேல் அவர்கள் குறிப்பிட்டார். அறிவியல் மேதை ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்களின் அபிமான சீடர், நெருங்கி பழகும் பேர் பெற்றவர். இப்போதும் அவரை தேடி சென்றுள்ளார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம், அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம், டெல்லியில் பல அறிவியல் அமைப்புகள் போன்றவற்றில் பல பொறுப்பான பகுதிகளை வகித்தவர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகள், பயிற்சி பட்டறைகளில் ஆர்வமாக செயல்புரிந்தவர். அனைத்துக்கும் மேலாக பலதரப்பட்ட மாந்தரையும் தமது குடும்பத்தாரை மிக நேசிப்பவர். மனைவியாரின் உடல்நலம் பேண வேண்டிய காரணத்துக்காக பல ஊர்களுக்கு அழைத்து சென்று வந்துள்ளார் என்று கேள்விப்பட்டுள்ளேன். ஒரு தலைசிறந்த பன்முக விஞ்ஞானி, சமூக நலனுக்கு உழைத்தவர், அனைவரையும் நேசித்த பெருந்தகையாக, மனிதருள் மாணிக்கமாக திகழ்ந்தவர். அவருடைய அகால இழப்பு ஈடு செய்ய இயலாதது. அவருக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் அவர் நற்கதி அடைய பிரார்த்தனை செய்வது ஒன்றுதான் நம்மாலான செயல். அன்னாருடைய பேரிழப்பை தாங்கும் சக்தியை குடும்பத்தாருக்கு அளிக்க இறைவனர்களை வேண்டுகிறேன். வணக்கம். நன்றி கோபாலன் அவர்களே. நீங்க எல்லாம் சொல்லும்போது எனக்கு நினைவு வருது, மகாகவி பாரதியார் பாடுவார், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னா. அந்த பாடலுக்கு இலக்கணமா வாழ்ந்தவர் நெல்லை சு. முத்து அவர்கள். அது ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம், காலங்கரி நான் சொல்லல. ஆனால் அவ்வளவு நான் பலமுறை அவரோட பேசுவேன். அப்பெல்லாம் அவருடைய அந்த துணிப்பது, அவருடைய கருத்திலிருந்து வெளிவருவது, இன்னொன்னு ரொம்ப லாவகமா பேசுவார். பேசுற போக்கள் அப்படியே இது பண்ணுவார், வலிந்தே சொல்ல மாட்டார். உண்மையிலேயே அதை நினைந்து நாம் நிகழ்கிறோம். அவரை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் உண்டு. கடைசி நிமிஷம், ஏன்னா அவர் 16ஆம் தேதி இயற்கை எய்தி காலமாயிருக்கிறார். நான் நினைக்கிறேன் 12ஆம் தேதி நான் அவரோடு பேசியிருக்கேன். 2 நாளைக்கு முன்னால. ஏன்னா ஒரு தொலைபேசி இல்ல ஒரு பேராசிரியர், ஒரு ஆசிரியரோட. அவர் அப்பர் கிளாப்டின் அப்படிங்கிற ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கார். அந்த ஸ்கூலுக்கு ஒரு அறிவியல் பூங்கா அனுப்புங்கிற, அந்த ஹெட் மாஸ்டருடைய போன் நம்பர் எனக்கு அனுப்புங்கிற, உடனே எடுத்து எனக்கு அனுப்பிட்டு சேவன் அனுப்பிட்டேன் பாருங்கிறாரு. அப்பர் கிளாட்டின் சாப்டர் ஹைஸ்கூல்ல ஹைஸ்கூல் படிச்சிருக்கிறாரு, தாளையத்துல படிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இங்க நம்ம அம்பத்தூர் குமணன் இருக்காரு, நம்ம அம்பத்தூர்ல ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜுக்கு புக்கு அறிவியல் பூங்கா அனுப்புங்கிறாரு. இதெல்லாம் நாங்க எப்ப பேசுறோம், ஒரு ஆவதுக்கு அவர் என்ன இயற்கை அவர் காலமாவதற்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால பேசியிருக்கோம் தொலைபேசியில. அவர் மறந்தாலும் சொல்லியே நம்ப முடியல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவர்கள் இல்லத்திற்கு சென்று, ஏனென்றால் திருவனந்தபுரத்துல இறந்தது திருவனந்தபுரம், அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாரு. அங்க காலமானோம்னா அவங்க அங்க இங்க இருந்து மதுரைக்கு கொண்டு வந்துட்டாங்க, மகள் இல்லத்துக்கு. நம்மெல்லாம் போய் நாங்க அப்பதான் மதுரையில நாங்க 12ஆம் தேதி வரை இருந்திருக்கோம். 11, 12 மதுரையில இருந்தோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க அன்பர்கள் இங்க இருந்து 6-7 பேர் போயிருந்தோம். நாங்க வந்துட்டோங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் மதுரையில் இந்த நிகழ்வு இருந்ததுனால நம்ம மதுரையில் நம் அன்பர்கள் கருணாநிதி அவர்களையும் சந்தானம் அவர்களையும் அவர்கள் இல்லத்திற்கு சென்று தகவல்களை அறிந்து உடன் சொல்லும்படி சொன்ன அவங்க 2 பேரும் உடனே போனாங்க. அவருடைய மகள், அவருடைய சம்பந்தார், அவருடைய மாப்பிள்ளையோட உறவினர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. சந்தானம் அவர்களே, நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை. அங்க அவங்க வீட்டுக்கு போனீங்களே, அவங்க கடைசி நிலையில எப்படி அந்த இறப்பு நிகழ்ந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் விஞ்ஞானி சு. முத்து அவர்கள் மறைவை ஒட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடத்தும் நினைவேந்தல் நினையவழி புகழஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். கடந்த திங்கட்கிழமை அன்று வாட்ஸ்அப்பில் புலன மொழியாக எனக்கு நமது கலைமாமணி முனைவர் சேவன் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தார்கள். நீங்கள் அந்த இறுதி கூட்டத்தில் பங்கேற்றிருக்க என்று என்னை வேண்டி கேட்டுக்கொண்டார்கள்.
அதுவரை எனக்கு அவர்கள் வீடு மதுரையில் இருக்கிறது என்று தெரியாது. நான் திருவனந்தபுரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கேன். அப்போது பின்னால் எனது நிறைய அடிக்கடி தொடர்பில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அவர்களுடைய வீட்டு முகவரியோடு நீங்கள் சென்று வர வேண்டும் என்று சென்னையில் உள்ள மீனாட்சி சுந்தரம், தற்போது அவர் சுற்றுப்பயணமாக கனடாவில் இருக்கிறார், அவர் எனக்கு அவர்கள் வீட்டு முகவரியை கொடுத்து நீங்கள் அங்கு சென்று வருவதன் நலம் என்று பணித்தார்கள். அதன்படி மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை நானும் கருணாநிதி அவர்களும் மிக விரைவாக 7-7:30 மணிக்குள் அவர்கள் வீட்டிற்குள் நாங்கள் சென்று விட்டோம். அப்பொழுதுதான் திங்கட்கிழமை இரவு 12-1 மணி அளவுதான் ஐயாவின் பொது உடல் அங்கே வருகிறது. உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் போவதற்கு முன்பாகவே என்னுடைய இனிய நண்பர் நேதாஜி, இளைய நேதாஜி என்று சொல்வார்கள், சுவாமிநாதன் அவர்கள், மதுரையில் மிக பிரபலமானவர்கள், எல்லாருக்கும் மிக உற்ற துணையாக இருப்பார்கள். அவர்கள் அந்த குடும்பத்தின் சார்பாக அங்கே இருந்து இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார்கள். எங்களை பார்த்தவுடன் அவர்கள் தான் உடனடியாக முத்து ஐயா அவர்களின் திருமகளார் டாக்டர் கலைவாணி அவர்களையும் அவர்களுடைய கணவரையும் அழைத்து கொண்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அப்பொழுது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம், சேவன் ஐயா அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய திருமகளார் கலைவாணி அவர்கள் மிகவும் கண்கலங்கி போனார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ரொம்ப ஆதங்கப்பட்டேன். ஐயாவுடன் முத்தவர்கள் எவ்வளவு அன்பும் நட்புமாக இருந்தார்கள் என்று அப்போது நான் புரிந்து கொண்டேன். உங்கள் அனைவரின் சார்பாக நாங்கள் மிக சரியான நேரத்திற்கு அங்கு சென்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் செய்யன் ஐயா சார்பாகவும் மிகப்பெரிய மாலை ஒன்றை அணிவித்து எங்களது இறுதி மரியாதையை செலுத்தினோம். உங்களுக்கு ஒரு சிறு தகவல், எனக்கு உங்களை போல் மிக நெருக்கம் தொடர்பு ஒன்று கிடையாது. எனக்கு கிடைத்த ஒரே ஒரு தகவல் இந்த ஒரு நூல் ஒன்றுதான். இந்த நூலில் ஐயா அவர்கள் டயாபெட்டிஸ் பற்றி, நீரிழிவு பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் படித்துக் கொண்டிருக்கும் போது நீரிழிவு பற்றி ஒரு நிமிடம் போன் ரிப்பேர் ஆகிட்டது. அனைவருக்கும் ஆரோக்கியம், செயலுக்கான நேரம் என்ற ஒரு கட்டுரையை நான் படித்து பார்த்தேன். ஆங்கிலத்தில் எவ்வளவு விரிவாக எழுதுவார்களோ அதை அப்படியே மிக அழகாக தமிழில் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை படித்து மிகவும் கலங்கி போனேன். ஐயா அவர்களுடைய அங்கு இருக்கக்கூடியவர் சொன்னார்கள், 100க்கும், அதாவது கிட்டத்தட்ட 160, எனக்கு சரியான எண்ணிக்கை தெரியவில்லை, 150க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது தொடர்ந்து ஒவ்வொருவராக, அதாவது மதுரையில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கலை இலக்கிய சங்கம் அதனுடைய செயலாளர் மூத்த கவிஞர் செல்லா அவர்கள், அறம் அவர்கள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருடன் இணைந்து ஐயா அவர்களின் பொது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தோம். அது ஒரு துயரமான சம்பவம். ஆனால் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு கண் கலங்குகிறது. இப்படிப்பட்ட மகனே எனக்கு அறிமுகம் இதற்கு முன்னு கிடைத்ததில்லை. ஐயா அவர்களுடன் மிக குறைந்த காலமே சென்னையில் நான் 2 வருஷம்தான் இருந்தேன். அதிலையும் மிகப்பெரிய ஆளுமைகளை ஐயா எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் முத்து அவர்களின் அறிமுகம் எனக்கு கிடைக்கவில்லை என்பது எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பாக சென்று வந்த இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்று காலையில் அவர்கள் உறவினருடன் பேசிக் கொண்டிருந்தேன். 12 மணி அளவில் அவர்களுடைய குடும்ப நிகழ்வு, கருமாதி நிகழ்வு முடிகிறது. முடிந்தவுடன் குடும்ப சார்பாக இந்த இணைய வழியில் கலந்து கொள்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த தகவலையும் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி சந்தானம் உள்ள அவருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் மீண்டும் நன்றி. ஏன்னா நாம் சென்னையில இருந்து சொல்லிடுறோம், அவங்க போகணும்ல அந்த இடத்துக்கு, அங்க போய் விசாரிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. இப்ப தஞ்சாவூர்ல இருந்து இணைந்திருக்கின்ற டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். நம் சங்கத்துல நிறைய அறிவியல் கட்டுரைகளை எழுதியவர், நெல்லை சு. முத்து ஐயா அவர்களை பற்றிய தகவல்களை நன்கு அறிந்தவர். வாருங்கம்மா, உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று ஐயா மறைந்த நெல்லை சு. முத்து அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல முதல் நிலை ஆய்வாளராக பணியாற்றி பல தொண்டுகள் செய்த, அறிவியலுக்காக பல தொண்டுகள் செய்து பணியாற்றிய ஐயா நெல்லை சு. முத்து அவர்களின் மறைவு அனைவரையும் மிகுந்த ஒரு துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் அவர் இறப்பதற்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலே மிகவும் அருமையானதொரு உரையை வழங்கினார்கள். ஏஐ குறித்து ரொம்ப பல தகவல்கள், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிகவும் பொறுமையாக, விளக்கமாக, அவ்வளவு அழகா ஐயா விளக்கி அந்த
கேள்விகளுக்கு அந்த ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கினார்கள். நான் அந்த கான்சியஸ்னஸ் பத்தி ஒரு கொஸ்டின் ஐயா கிட்ட கேட்டேன். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா ஒரு விளக்கம் அளித்த அந்த விதமெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ஆளரை இன்று நாமும் நம்முடைய பாரத நாடும் இழந்திருக்கிறது. இவர் நிறைய அறிவியல், சிறுவர் இலக்கியம், கவிதை, வரலாறு, மொழிபெயர்ப்பு, திறனாய்வு என்று பல தலைப்புகள்ல கிட்டத்தட்ட சொன்னது போல 150க்கும் மேலான நூல்களை எழுதியுள்ளார்கள் என்று கூறலாம். மலேசியாவில் உலக தமிழ் கவிஞர் பேரவையால் வழங்கப்பட்ட கவிமாமணி விருதினை பெற்றிருக்கின்றார். ஏனென்றால் ரொம்ப கவிதை எழுதுவதில் அதிலிருந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர் என்பது தெரிகிறது. அறிவியல் ஆத்திச்சூடி ஐயா அவர்கள் அந்த மீட்டிங்லேயே சொன்னாங்க, இவர் ஆத்திச்சூடி அறிவியல்ல ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறாரு. நம்முடைய செய்யோன் ஐயா திருவள்ளுவர் ஆத்திச்சூடி எழுதியதை போல இவர் அறிவியல் ஆத்திச்சூடி எழுதிய நூல்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமானது. அதே மாதிரி செவ்வாயில் உள்வேட்கையும் நல்வாய்ப்பும்னு ஒரு நூலை எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரேக்ல உள்ள இதிகாச புராண கதைகளுக்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து இவர் எழுதியுள்ளார் என்பதை நான் நெட்ல இருந்து படித்து தெரிந்து கொண்டேன். இவர் அப்துல் கலாமே இவரை வந்து என்னோட வேவ் லெங்க்த்துக்கு ஈக்குவலா அந்த அறிவியல்ல திங்க் பண்ணக்கூடியவர் நம்முடைய நெல்லை முத்துன்னு அப்துல் கலாம் அவர்கள் ஐயாவை பத்தி பாராட்டி இருக்காங்க. அப்புறம் இவரோட விண்வெளி 2057 என்ற நூலு 2000 ஆண்டிற்கான சிறந்த நூல்கள்ல கணிதவியல், வானியல், இயல்பியல், வேதியியல் அப்படின்ற வகைப்பாட்டுல கொடுக்குறாங்களா, அதுல பரிசு பெற்றிருக்கிறது. அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டுன்னு சிறுவர்களுக்காக எழுதியிருக்காரு. நிறைய சிறுவர்களுக்காக அவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல தமிழில் விஞ்ஞான பதங்களை எல்லாம் தமிழ்ல எடுத்தாண்டு இவர் எழுதிய நூலு ரொம்பவும் அனைவராலும் பாராட்டப்பட்டு அதற்கு பரிசு கொடுத்திருக்காங்க. இவருடைய இழப்பு வந்து சிறுவர்கள் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த அறிவியல் இதெல்லாம் கதைகள் மூலம்லாம் விளக்குன அந்த ஒரு இதை வந்து இப்ப நம்ம மிகப்பெரிய இழப்பாக கருதுகிறோம். ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுவும் ஒரு பரிசு பெற்ற நூலு. அதே மாதிரி அறிவியல் வரலாறுன்னு அது வந்து ரொம்ப ஜெயின் சைஸ்ல 3 பாகமா வெளியிட்டிருக்காரு. 2010ஆம் ஆண்டு அதற்கும் பரிசு பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு நூல்களை எழுதி அறிவியலுக்காக தொண்டுகள் செய்திருக்காரு. அதே மாதிரி அப்துல் கலாமோடு இணைந்து பணியாற்றி அந்த அறிவியல் துறையிலும் அந்த விண்வெளி மையத்துல மிகச்சிறந்த தொண்டுகளை ஆற்றியிருக்காரு. இப்படியாக பலவிதமான தொண்டுகளை நிகழ்த்தியுள்ள ஐயா அவர்களுடைய மறைவு ரொம்ப பேரிழப்பு. நேர்ல சென்று வந்தவர் மிகவும் ரொம்ப வருத்தப்பட்டு கூறியதை கேட்டேன். அந்த மாதிரி அவங்க குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்கும். எல்லோருக்குமே இது தாங்க முடியாத ஒரு துயரம் தான். ஏன்னா 3 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணி நம்மளோட பேசியிருக்காரு. இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல அவ்வளவு அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்காரு. அது என்னால மறக்கவே முடியல. சார் அந்த நிகழ்வு இந்த வாட்ஸ்அப்ல போட்டோன்னே அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அதை பார்த்தோன்னே ஐயா இப்பதானே பேசினாங்க அவ்வளவு நல்லா அப்படின்ட்டு அது பார்த்தோன்னே ரொம்பவும் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்தேன். அவருடைய மறைவை நம்ம எல்லோருமே தாங்க முடியாது. அதை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த அந்த அறிவியல் மையங்கள் மற்றும் பல நிகழ்வுகள் அவர் பங்கேற்றிருப்பாரு. அவர்கள் எல்லோருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் சங்கத்தில் உள்ள அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், வணக்கம். இப்ப ஹைதராபாத்ல இருந்து இணைந்திருக்கின்ற விஞ்ஞானி, இவரும் அவரை போல, அதாவது முதன்மை விஞ்ஞானி, இவர் வந்து புவி ஈர்ப்பு விசை அது மாதிரி அந்த நண்பர் ராஜு அவர்கள், அவரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல அறிவியல் நிகழ்வு அறிவியல் பூங்காவினுடைய வாசகர். அது மட்டுமல்ல, அறிவியல் பூங்காக்கு கட்டுரைகளை தொடர்ந்து வழங்கக்கூடியவர் ராஜு அவர்கள். நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு அன்பர். வாங்க ராஜு அவர்களே, உங்கள் கருத்தை பகிர்ந்து. வணக்கம். மறைந்த அறிவியல் அறிஞர் நெல்லை சு. முத்து ஐயா அவர்களின் புகழஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய மறைவு செய்தி கேட்டது எனக்கு வந்து முதல்ல ரொம்ப ஷாக்கா போயிடுது. 440 வோல்ட் ஷாக்கு அடிச்ச மாதிரி. ஏன்னா போன மாதம் தான் வந்து அவரோட வந்து உரையை கேட்டோம் நம்ம.
நம்ம இது நிகழ்ச்சியில எதிர்கால அறிவியல்ன்ற அந்த தலைப்புல அவர் வந்து ஏராளமான தகவல்களை வெளியிட்டார். அப்படி வந்து நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட உடல் நலத்தோட இருந்தவர் இப்போ வந்து நம்மளோட இல்லாம போயிட்டாருன்றது வந்து நம்ம கேட்கும் போது நம்பவே முடியாத போயிடுது. இப்போ வந்து என்னால் நம்ப முடியல. அவர் நம்மோட தான் இருக்காருன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து எனக்கு வந்து இந்த உரத்த சிந்தனை மூலமா அறிமுகமானாரு. சென்னையில வந்து உரத்த சிந்தனை நிகழ்ச்சியில வந்து அவரை சந்திச்சு அவரோட உரையாடி இருக்கிறேன். நல்லா வந்து பண்பாளர், எளிமையானவர். பேசுறதுக்கு வந்து அவர் வந்து பந்தா காட்டிக்க மாட்டாரு. நல்லா சிம்பிளா தான் இருப்பாரு. அவர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் ஏராளமான நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. பல விருதுகள்லாம் பெற்றிருக்காரு. அப்துல் கலாம் ஐயாவோட இணைந்து பணியாற்றிருக்காரு. இப்பேற்பட்ட ஆளுமையை வந்து எழுந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப பெரிய இழப்பு தான். அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நிறைய படைப்புகள்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். நிறைய அறிவியல் கட்டுரைகள், நூல்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கும். இவர் வந்து எப்படி வந்து இவ்வளவு நூல்கள்லாம் எழுதினாரு பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து வியப்பா இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல. தன்னுடைய வேலைகளையும் பணிச்சுமைகளுக்கு இடையிலே வந்து இவ்வளவு வந்து நேரம் ஒதுக்கி அவர் எழுதியிருக்காருன்னா அவரை வந்து ரொம்ப பாராட்டணும். அவர் வந்து நம்முடைய இல்லாதது ரொம்ப பேரிழப்பா இருக்கு. அவங்க குடும்பத்தாருக்கு வந்து ரொம்ப பேரிழப்பு தான். முக்கியமா திருவள்ளுவர் மயிலை தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப வந்து பேரிழப்பு. அவருடைய மறைவுக்கு வந்து எனது அஞ்சலி செலுத்துகின்றேன். அந்த இதை மட்டும் தண்ணி கொண்டுட்டு வந்து தொடச்சிடுவேன். அப்புறம் நாளைக்கு இது ஆரம்பிக்கும். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று வேண்டி அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று வேண்டி நான் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜு அவர்களே. அடுத்து சீனிவாசன் அவர்கள் இவர் இணைந்திருக்கிறார். ஐயா சீனிவாசன் அவர்களே, உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. சீனிவாசன், நண்பர் சீனிவாசன் அவர்களே, உங்களை அறிமுகம் என புதியவராக இருக்கிறார், வந்ததில்லை இதுவரைய. வாருங்கள், உங்களை அறிமுகம் செய்து கொண்டு பேசுங்கள். அடுத்து சீனிவாசன் அவர்கள் சோலை தமிழினியன் வாங்க, டக்குன்னு பேசுங்க. சோலை தமிழினியன் ஆஸ்திரேலியா நடேசன் வாங்க. சரி, ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கிற அன்பர் நம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் மிகச்சிறந்த தமிழ் தேனி அப்படிம்ப. எங்கெல்லாம் தமிழ் நிகழ்ச்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் காணப்படுபவர் அருமை நண்பர் நடேசன் சுந்தரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சோலை தமிழ் இருக்கிறாங்க. மற்றவர்கள் தகவலை கேட்டுட்டு பின்னால் அவங்க சொல்லட்டுமேங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டதுடைய காரணம், இவர்களெல்லாம் அவரை பற்றி என்ன அறிந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லட்டுமே தான். ஐயா நடேசன் சுந்தரன் அவர்களே, உங்கள் கருத்தை பகிருங்கள். நன்றி ஐயா. இந்த விண்வெளி விஞ்ஞானி, பிரபல அறிவியல் எழுத்தாளர் நம்முடைய நெல்லை முத்து அவர்கள் காலமான செய்தியை கேட்டு மிகவும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இதே சங்கத்திலே ஒரு அருமையான ஒரு பேருரையை ஐயா அவர்கள் அந்த பொழிவை நிகழ்த்தினார்கள். எனக்கு அதுவரை அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அவரை பற்றி தெரியாது. அந்த சமயத்தில் ஐயாவுடைய பேச்சும் அவருடைய பயோடேட்டா, அவருடைய தனி விவரங்களை கேட்டு மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதர் எப்படி இவ்வளவு ஒரு விஞ்ஞான அறிஞராகவும் இருந்து அவ்வளவு எழுத்து வேலையும் செய்து தமிழுக்காக இவ்வளவு செய்திருக்கிறார், எத்தனையோ விருதுகள் பெற்றிருக்கிறார் என்று அறியும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு பிரமிப்பாக இருந்தது. அவரை நான் இந்த ஆஸ்திரேலிய நாட்டுக்கே நாங்கள் அழைத்தேன். அந்த எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவருடைய புத்தகங்களையும் பெற வேண்டும் என்ற என்னுடைய அவா இருந்தது. ஆனால் இப்படி ஒரு சிறிய ஒரு காலத்திலே அப்படி அவர் மறைவார் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய பேரிழப்பு, ஒரு மாபெரும் பேரிழப்பு.
அது நம்ம திருமலை நம்ம மயிலை திருவள்ளுவர் சங்கத்துக்கு மட்டுமல்ல, அவருடைய சார்ந்த இந்த திருவனந்தபுரம் இந்த தமிழ் சங்கத்திலே அவர் 30 ஆண்டுகள் பணியாற்றி அந்த சங்கத்திலே விளக்கேற்றி வைத்திருக்கிறார் என்று அறியும் பொழுது வியப்பாக இருக்கின்றது. ஆகவே இப்படி ஒரு பன்முக ஒரு சிறந்த ஒரு தமிழ் படைப்பாளி இன்னும் பல காலம் வாழ்ந்து எவ்வளவோ அவர் நமக்கு செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய காலன் அது இறைவனடி சேர்ந்து விட்டார். அவருடைய இறப்பிலே மிகவும் பிரிவிலே வாடும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுடைய நண்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள். மிகவும் அவரை அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் தெரியாது, தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அவருடன் பேச வேண்டும் என்று அவருடைய இலக்கத்தை நான் வாங்கி வைத்திருந்தேன். ஆனால் அவருடன் எனக்கு பேசுவதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் என்னுடைய நான் அழைத்த பொழுது நிச்சயமாக வருகிறேன், ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஒரு தகுந்த சமயம் வரும் பொழுது வருவதாக கூறியிருந்தார். ஆகவே நான் இப்பொழுது இந்த சமயத்துல என்னால நான் சொல்லக்கூடியது அவரை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. நானும் போய் படிச்செல்லாம் பார்த்துட்டேன், நிறைய சொல்லிட்டாங்க. அவரோட நன்றாக பழகியவர்கள். ஆகவே நான் சொல்லக்கூடியது ஒரே விஷயம், அவருடைய எழுத்துக்களை நல்ல கருத்து சொன்னாங்க. இந்த நம்ம தில்லி பாபு அவர்கள் கூறும் பொழுது அவருக்கு நாம் செய்யக்கூடிய கடமை, அவருடைய பணி இந்த அறிவியலையும் இந்த தமிழ் ஆற்றலையும் நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போவது, அவருடைய புத்தகங்களை நம்முடைய இளைஞர் சமுதாயத்துக்கு கொண்டு போவது. அந்த விதத்தில் அவர் செய்யக்கூடிய என்னால் ஒரு பணி. நான் மலையகத்தில் இலங்கையில் ஒரு லைப்ரரி வச்சுருக்கிறோம், ஒரு வாசிக சாலை. அதுக்கான புத்தகங்களை சேர்த்து கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே ஆஸ்திரேலியாவிலும் தமிழ் மரபு மையம் என்ற இடத்திலேயும் ஒரு வாசிகை சாலை இருக்கின்றது. இந்த 2 வாசிகை சாலையிலும் ஐயாவுடைய புத்தகங்களுடைய தொகுதிகள் 2 நாங்கள் எடுப்போம். அதை எடுத்து இங்கே கொண்டு இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த தொகுதியான புத்தகங்களை கொண்டு அங்கே வைத்து அதன் மூலம் அவர்களுடைய எழுத்தை மற்றவர்கள் இளைஞர்கள் படிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று கூறுகிறேன். அதோடு இந்த அறிவியல் சொல்லப்பட்ட கருத்து தான், இந்த அறிவியல் பூங்காவிலும் நம்முடைய புத்தகத்திலும் ஐயாவுடைய கட்டுரைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் தொடர்ந்து எழுத வேண்டும். அவருக்கு அதை தான் நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த அவர் பிரிவால் எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சி, எனக்கும் சேர்த்துதான் என்று கூறி இதோட என்னுடைய காலத்தின் அருமை கருதி நான் இதோட பூர்த்தி செய்கிறேன். இவர் அதாவது விமர்சனம், தமிழ் இலக்கியம், குழந்தைகள் இலக்கியம், கவிதை, அறிவியல் என்று இப்படி பல்வேறு தலைப்புகளை 100க்கும் மேல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த அறிவு பெண்மொழிகள் விஞ்ஞானிங்கிற புத்தகம், அது அறிவும் விஞ்ஞான இதெல்லாம் பற்றி நான் அறிந்தேன். செவ்வாயில் இருக்கக்கூடிய அந்த உழுவேப்பிலை நாள், ஐப்பிளை மால், இப்படியான பல படைப்புகள் அவர் செய்த அறிகிறேன். இதெல்லாம் நம்ம இளையோருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நடேசன் சுந்தரமானவர்கள். அவருடைய பாருங்க, பிராக்டிக்கலா நான் இந்த நூலகத்துல எல்லாம் வாங்குவேன் வைப்பேங்கிறார். அதுதான் நல்லது. அது நாம் அவருக்கு செய்யக்கூடிய புகழஞ்சலியினுடைய ஒரு பகுதியாக இருக்கட்டும் என்று சொல்லி, அடுத்து பூங்கோதை அவர்கள், முனைவர் இரா பூங்கோதை அவர்கள் அண்ணாஜம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில மேனாள் முதல்வர், துணை முதல்வர். அது மட்டுமல்ல, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துல எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து நன்றி உரை சொல்லக்கூடியவர், நிறைய வரை இருந்து அவர்கள் அறிவியல் பூங்கா அன்னைக்கு அறிவியல் அரங்கத்துல நெல்லை சுமுத்து அவர்கள் எதிர்கால அறிவியல்ங்கிற தலைப்புல பேசியிருக்கிறார். அந்த தலைப்பே பாருங்க, ஃபியூச்சர் சயின்ஸ். அதை பற்றி மிக அருமையான பேச்சு. நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் யூடியூப், இதை கொஞ்சம் இருக்கு, லிங்க் அப்புறம் போடுறேன், எல்லாரும் கேட்கலாம். இந்த நேரத்தில் அவருடைய பேச்சை மீண்டும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கேட்போம். இப்ப முனைவர் இரா பூங்கோதை அவர்கள், இவங்களுக்கு அடுத்தது நம்ம சோலை தமிழ் இனியன் அவர்களே இணைப்பிற்கு வாருங்கள். நீங்க இவங்க பூங்கோதை பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம். சோலை தமிழ் இனியன் அவர்களை நான் நன்கு அறிவேன், உங்கள் திருமுகத்தை காட்டுங்கள். அதனால இப்ப பூங்கோதை சரி, பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, இவங்க பேசட்டும், அப்புறம் நீங்க தொடருவீங்க. முனைவர் பூங்கோதை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை சு. முத்து அவர்கள் அறிவியல் விஞ்ஞானி, அவர்களுடைய புகழஞ்சலியை நாம் இன்று செலுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
திருவள்ளுவர் சொன்னதை போல நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி மே 20ஆம் தேதி நமக்கு அழகான எதிர்கால அறிவியல் அப்படிங்கிறத இணைய வழியில கொடுத்த ஐயா அவர்கள் வந்து ஜூன் மாதத்துல வந்து அவருக்காக நாம புகழஞ்சலி செலுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஐயா அவர்களுக்கு வந்து நினைவு அஞ்சலியை செலுத்தி கொண்டு அறிவியல் ஆத்திச்சூடி அவர் அந்த 12 உயிரெழுத்துக்கள்ல சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்திற்கு மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அதை முதல்ல நான் சொல்லிட்டு அடுத்து என்னுடைய அஞ்சலியை செலுத்தலாம் அப்படின்னு இருக்கேன். அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, அவிடுதமாம் அனுபவம். இது வந்து 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கு. அவர் அறிவியல் ஆத்திச்சூடி அந்த உயிரெழுத்துக்கள் அவருடைய சிந்தனைகளை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு வந்து இந்த உலகத்துக்கான ஒரு தேவை அவர் அவ்வாறு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு ஏன்னா எல்லா மாணவர்களும் அவருடைய அந்த அறிவியல் கருத்துக்கள்லாம் சென்று சேர வேண்டும். நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அறிஞர்கள் எல்லாருமே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் என்னுடைய மனதிற்கு எட்டியதை ஒரு சிறு படைப்பாக கொடுக்கின்றேன். விண்வெளி அறிஞர், விண்வெளி அறிவியல் அறிஞர் இவர், வியத்தகு சாதனைகள் படைத்தவர், விருதுகள் பல பெற்றவர், சுப்பிரமணிய பிள்ளை சொர்ணத்தம்மாள் தம்பதியரிடம் தவ புதல்வர், நெல்லை தந்த சு முத்து அவர்கள், அறிவியல் வரலாறு படைத்தவர், அறிவியல் ஆத்திசூடி தந்தவர், அழகு தமிழ் கவிஞர், ஆய்வியல் மேதை, மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர், ஆராய்ச்சி பேரறிஞர், இஸ்ரோ விஞ்ஞானி, இலக்கியங்கள் பல தந்தவர், ஈடில்லா உழைப்பாளி, உலகம் போற்ற வாழ்ந்தவர், ஊக்கம் தந்து வழி காட்டியவர், எளிமையாய் பழகுபவர், ஏற்றமிகும் இவர் செயல்பாடு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும் உள்ளிட்ட ஒப்பற்ற அறிவியல் நூல்கள் தந்தார், ஓதி உணர்ந்தார், கவிதை நூல்கள் படைத்தார், அவுடதமாம் இவர் படைப்புகள். மலேசிய உலக தமிழ் கவிஞர் பேரவையால் கவி மாமணி விருதினை பெற்றவர், விண்ணியல் விஞ்ஞானியாய் வாழ்ந்து எண்ணத்தை எழுத்துக்களாய் தந்து மாணவர் உயர்வுக்கு ஒளியேற்றி மக்கள் மனதில் நிலைத்து விட்டார். அண்மையில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இணைய வழி நிகழ்ச்சியில் எதிர்கால அறிவியலை அழகாக பதிவு செய்தார். வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவித்தார் வாழும் சாதனையாளர் திருமிகு சேயோன் அவர்கள். அவர் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் தான் என்றும் நம் மனதில் நிலைத்து நின்று வாழ்கின்றார். விண்ணில் கலந்து விட்டார், எண்ணத்தில் நீங்காத மண்ணுக நெல்லை முத்து அவர் புகழே என்று அவருடைய அந்த புகழுக்கு அஞ்சலி செலுத்தி இன்னொரு கருத்தினை இங்க சோலை தமிழறிஞர் கவிஞர் இருக்கின்றார். அவரும் அந்த அவரை ஒரு நாள் தேவநேயர் பாவாணர் நூலகத்துல நூல்கள் வெளியீட்டுக்கு வந்திருந்தாங்க ஐயா அவர்கள். ஒரு 2 பேரும் ஒரே நேரத்துல இருக்கிறதுனால அதை நான் தெரிவிக்கிறேன். பள்ளி கல்வித்துறையும் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் பாவாணர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்கும்போது அவரும் நிறைய நூல்களை வந்து வெளியிடுவதற்காக வந்திருந்தார். அந்த நேரத்துல ஒரு கவியரங்கம் நடைபெற்றது. அந்த கவியரங்கத்துல நான் கலந்துட்டு இருந்தேன். அப்ப கலந்துட்டு இருக்கும்போது அவர் கையால அந்த நினைவு பரிசினை பெறக்கூடிய அந்த பெரும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதனால வந்து அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கம் திருமிகு கவிஞர் சோலை தமிழினி அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தை கூட நான் இப்ப வந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல அவர்கிட்ட நினைவு பரிசு வாங்கின அந்த படம் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். அதை வந்து இந்த நேரத்துல நான் நினைவு கூர்ந்து நெல்லை சு முத்து ஐயா அவர்களுடைய புகழ் இந்த உலகத்துல என்றென்றும் அறிவியல் உலகம் உள்ளவரை இந்த உலகத்துல நிலைத்திருக்கும். அவருடைய ஆய்வு கருத்துக்கள் அனைத்து மாணவ சமுதாயத்தையும் அறிவியல் உலகத்தையும் சென்றடைய வேண்டும். அதற்கு நம்முடைய மயிலை திருவள்ளுவர் சங்கம் போன்ற இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அவரை பத்தி எல்லா நூல்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், சரி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறதுனாலதான் பொதுப்படையா நான் சொல்லிட்டேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டு இந்த அவையில இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் பூங்கோதை அவர்களே. இப்ப அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அவருடைய திருமகள் டாக்டர் கலைவாணி அவர்கள் இங்கே வந்து இணைந்திருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த அதிர்ச்சி அவருடைய இறப்பு.
குறிப்பா மயிலை திருவள்ளுவர் எங்களுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னால எங்களோட பேசியிருக்கிறார் எதிர்கால அறிவியல். அவரோட அவர் காலமானதற்கு 4 நாளைக்கு முன்னால நான் பேசியிருக்கிறேன். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இப்ப வாசுகி கண்ணப்பன் அவர்கள் தொடக்கத்துல ஒரு பாடல் பாடினாங்க. ஆனா அவங்க அதை எதையும் பேசல. அவங்களுக்கு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும்ல. வாங்கம்மா, பேசுனதுக்கு அப்புறம் அவங்கள பேச சொல்லுவோம். கலைவாணியும் வந்திருக்காங்க, அவங்களுடைய திருமகள் கலைவாணி வந்திருக்காங்க. அவருடைய துணைவியாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த எல்லோருக்கும் ஆழ்ந்த எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கிறோம். அதோட அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொட்டு சென்று இந்த சமுதாயத்திற்கு அவருடைய பங்கு பணியை தொடர்ந்து ஆற்றுவோம் என்ற உறுதியையும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அளிக்கிறது என்ற தகவலை சொல்லிக்கிறேன். இப்ப வாசுகி கண்ணப்பன், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் அவரை அறியாதவர்கள் யாருமே இல்லை. தமிழர்கள் ஆகட்டும், தமிழ் எழுத்தாளர்களாகட்டும், அறிவியலாளர்களாகட்டும், எல்லா நிலைகளிலும் நெல்லை சு. முத்து என்றாலே அறிவியல் விஞ்ஞானி என்ற அந்த அடிப்படையிலும் தமிழை மற்றவர்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஆர்வம் மிக்கவர். இளந்தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார். எங்கள் தமிழ் வளர்ச்சி கழகத்தில் அவர் ஒரு உறுப்பினர். அவர் சென்ற முறை வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனால் இன்று அவர் இல்லை. அதே போல் நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் கலந்து கொண்டவர், அழகாக பேசி அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொண்டவர். அவர் இன்று இல்லை என்று நினைக்கும் பொழுது உண்மையில் நெஞ்சு அடைக்கின்றது. எனக்கு முதலில் நமது சேயோன் அவர்கள் பெண்களை பற்றி கட்டுரை ஒன்று கேட்டிருந்தார். உடனே நான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் நெல்லை சு. முத்து அவர்கள் தான், நீங்க ஒரு புத்தகம் போட்டிருக்கிறீங்களே பெண்களை பத்தி, எனக்கு அது வேணுமே, எங்க வாங்கலாம் அப்படின்னு. நீங்க ஏமா அலையறீங்க, நான் உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி உடனே அந்த பதிப்பகத்துக்கு சொல்லி எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பிச்சு வச்சாரு. இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம கேட்டா அந்த பதிப்பகத்துல கொடுக்குறாங்க, நீங்க போய் வாங்கிக்கிங்கன்னு தாராளமா சொல்லலாம். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவரு நீங்க அலைய வேண்டாம், உங்களுக்கு வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. உண்மையில அவரை போல ஒருத்தரை பார்க்கறது அரிதிலும் அரிது. எளிமையானவர், அனைவரிடம் அன்பாக பழகக்கூடியவர், எந்தவித பந்தாவும் இல்லாம அவர் கலந்து கொண்டு அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய அறிவியல் விஞ்ஞானி. அவர் இன்று உடலால் இல்லை, ஆனால் அவர்கள் நூல்கள் என்றென்றும் காலத்தை கடந்து வாழும் எல்லோருக்கும் வழிகாட்டியாக நிலைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இன்று அவர் இல்லை என்றாலும் எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக தங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவை என்றாலும் தாராளமாக அணுகலாம். அவர் விட்ட இடத்தை பிள்ளைகள் நீங்கள் இருவரும் கலந்து கொண்டு எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினராக இணைந்து தொடர்ந்து அவர் விட்டு சென்ற பணியை செய்ய வேண்டும் என்று பணிவோடு எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மனமாற கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, டாக்டர் கலைவாணி அவருடைய திருமகள் இணைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கும் என்ன தெரிஞ்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. நான் பல ஆண்டுகள் ஆச்சு அவங்களை பார்த்து. அவருடைய துணைவியாருக்கும் என்ன தெரியும். டாக்டர் சேயோ, ஏன்னா நானும் திருநெல்வேலிக்காரன் அப்படிங்கிற முறையில எங்களுக்கு நெல்லை என்கிற அந்த அஃபினிட்டியில நிறைய பேசியிருப்போம். அவர் அப்பர் கிளாட்டின்ல படிச்சது, ஷாப்டர் ஹை ஸ்கூல்ல படிச்சது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு அறிவியல் பூங்காவை நீங்க அனுப்புங்கன்னு சொன்னது, அந்த ஆசிரியர்கள் எல்லாம் நெல்லை சு. முத்து அவர்களை எப்படி நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நானும் அவரும் அவருடைய காலமாவதற்கு 4 நாட்களுக்கு முன்னால பேசியிருக்கிறோம். அதான் ரொம்ப இது. வாங்கம்மா டாக்டர் கலைவாணி அவர்களே, ஆழ்ந்த அனுதாபம் இருந்தாலும் உங்களுடைய ஆதங்கத்தை சொல்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இதுல விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள் எல்லாரும் பேசியிருக்காங்க. டாக்டர் கலைவாணி அவர்களே உங்கள் கருத்தை பகிர்ந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும். வரீங்களாம்மா? கலைவாணி அவங்க இருந்தாங்களே. டாக்டர் கலை இருக்காங்க. வாங்கம்மா, உங்க இதை ஆன் பண்ணிட்டு வாங்க. நீங்க அவங்க மருத்துவர் டாக்டர், அதனால வாங்கம்மா. நீங்க கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க வந்து எங்களுக்கு புரியுது, நீங்க ஆழ்ந்த துக்கத்துல இருப்பீங்க. இருந்தால் கூட ஏனென்றால் அப்பா வந்து அவ்வளவு இந்த சமூகத்துக்கு அறிவியலில் மட்டுமல்ல, இந்த சமூகம் என்றும் அவர் நினைக்கக்கூடிய அளவுல
நமது தமிழ்நாடு முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்கிறார் அவருடைய இரங்கல் செய்திய. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசினுடைய அறிவு தொடர்ந்து 4 முறை விருது பெற்ற அதை முத்து அவர்களே என்னிடம் சொல்லி இருக்கிறார். சேயோன் உங்களுக்கு தெரியுமா, 4 தடவை நான் வாங்கியிருக்கேன். very rarely people will get such awards from the state government consecutively. 4 முறை என்று. டாக்டர் கலைவாணி வரீங்களாமா? நம்ம சோலை தமிழினியன் பேசுறவங்க இருக்காரு. எங்க இருக்க சோலை தமிழினியன்? வாங்க, ஒரு நிமிடம் நான் அன்மியூட் பண்றேன், கொஞ்சம் பேசுங்க, அதுக்கடையில பாத்துங்க. வாங்க, உங்கள் முகத்தையும் காட்டுங்க, வீடியோவும் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சோலை தமிழினியன் நல்ல ஒரு இலக்கிய தொண்டர். வாங்க, அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் முத்து அவர்களை. சொல்லுங்க சோலை தமிழினியன், வாங்க. உங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க, முகத்தை காட்டுங்க. பேசுப்பா. வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய காணொலியில் இணைகிறது மகிழ்ச்சி. ஆனா அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நெல்லை சு முத்தையாவுடைய இரங்கல் நிகழ்ச்சியா அமைகிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. காரணம், நெல்லை சு முத்து அவர்கள் அடிக்கடி நம்ம டாக்டர் சேயோன் அவர்களை பற்றி அதிகமாக பேசுவார். நம்ம இலக்கிய சோலைக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு அவருக்கு. கடந்த ஆண்டு கூட அவர் வந்து இலக்கிய சோழோட இணைந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக கட்டுரை போட்டி நடத்தி ஏறக்குறைய ஒரு 1000 கட்டுரைகள் மாணவர்கள் அனுப்பியிருந்தாங்க. அதுல இருந்து நம்ம வந்து பரிசு வந்து 15 கட்டுரைகளுக்கு தான் கொடுத்தோம். ஆனா இவ்வளவு கட்டுரைகள் வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் கூட எதிர்பார்க்கல. நம்ம பெரம்பூர்ல சிடிடி மகளிர் கல்லூரியில அந்த கட்டுரை போட்டி பரிசளிப்பு வச்சிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நெல்லை சு முத்து ஐயா வந்திருந்து எல்லா மாணவர்கள் மத்தியில ஒரு அற்புதமான உரையாற்றினாங்க, பரிசும் கொடுத்தாங்க. அதற்கு முன்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று அண்ணாநகர் தமிழ் சங்கத்துக்கு அறிவியல் தொடர் விழால நவம்பர் மாதம் நினைக்கிறேன், அந்த விழால உரையாற்றுவதற்காக வந்து ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தினாரு. இங்க நிறைய பேர் பேசும்போது அவரை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் நெல்லை சு முத்து ஐயாவை பத்தி கடந்த ஜூன் மாதம் இலக்கிய சோழனுடைய முகப்புல அவருடைய படத்தை வெளியிட்டு அவரை பற்றி உள்ளம் கவர்ந்த உயர்ந்தோர் தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதுல வந்து தொடக்கமே இப்படிதான் எழுதியிருந்தேன். மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இல்லையே என்கின்ற கவலைக்கு மருந்தாகவும் அறிவியலுக்கு விருந்தாகவும் கிடைத்த செல்லும் தான் அறிவியல் அறிஞர் நெல்லை சு முத்து அப்படின்னு தொடங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 4 முதலமைச்சர் கையால திருக்கரங்களால் பரிசு பெற்ற ஒரு அற்புதமான எழுத்தாளர் டாக்டர் கலைஞர், அப்புறம் ஜெயலலிதா அம்மையார், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இப்போ சமீபத்துல என்கிட்ட பேசும்போது கூட சொன்னாரு, 4 முதல்வர் கையால நான் முதல் பரிசு வாங்கிட்டேன், இப்ப இருக்கிற ஸ்டாலின் முதல்வர் கையால தான் பரிசு வாங்கணும், அது விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதற்குள்ள இப்படி ஒரு சூழல் வரும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே போல நம்முடைய தாய்மொழியில 160 நூல்களை எழுதியிருக்கிறார். 160 நூல்களை எழுதிய உலகின் ஒரே விஞ்ஞானி என்கின்ற பெருமை நம்ம நெல்லை சு முத்து அவர்களுக்கு உண்டு. அதே போல ஔவையார் பாரதியாருக்கு பிறகு தமிழக அரசு 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல 2018 10ஆம் ஆண்டுல அறிவியல் ஆத்திச்சூடி என்று இவருடைய ஆத்திச்சூடிகளை தமிழ் பாடப்புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே போல விண்வெளி விஞ்ஞானி சாராபாய்க்கும் மகாகவி பாரதியாருக்கும் காவியம் இயற்றிய ஒரே காவிய கவிஞர் என்ற பெருமை பெற்றவர். புதுவை அரசின் பாரதி 100ஆண்டு விழாவில் கேரளாவிலிருந்து பாரதி பட்டயம் பெற்ற ஒரே கவிஞர். அப்புறம் இந்திய விண்வெளித்துறையின் மேனாள் முதுநிலை விஞ்ஞானி என்ற பெருமைக்குரியவர். அறிவியல் பரப்புதலுக்கு தேசிய விருது நேஷனல் அவார்ட் ஆஃப் சயின்ஸ் பாப்புலரைசேஷன் 2003 என்ற இந்த நூற்றாண்டில் விருது பெற்ற ஒரே தமிழறிஞர். இப்படி நிறைய சாதனைக்கு சொந்தக்காரர். கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு கூட நம்ம மாணவர்கள் மத்தியில கட்டுரை போட்டி வச்சு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய இந்த இலக்கிய சோலையினுடைய இந்த மாத இதழில் கூட அது இடம்பெற்றிருக்கு.
ஒரு 5 தலைப்புகள் அவரே கொடுத்திருந்தாரு. ஆக அதற்குள் இப்படி ஒரு சூழல் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவருடைய புத்தகங்களை நிறைய கொண்டு வருவார். கொண்டு வந்து அங்க இருக்கவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்வார். அண்மையில் கூட தமிழ் வளர்ச்சித்துறைக்கு சென்று இருந்து இயக்குனரை பார்த்து 100 நூல் அவருடைய 100 புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்வார், புத்தகங்களை அச்சிட்டு மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்வார். அறிவியல் கட்டுரை போட்டி பரிசளிப்பு விழாவுக்கு வந்திருந்த கூட ஒரு 15 பள்ளிகள்ல இருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் அவர் எழுதிய புத்தகங்கள்ல இருந்து 25 புத்தகங்களை அழகா ஒரு பையில கொண்டு வந்து எல்லா பள்ளிக்கும் அன்பளிப்பாக கொடுத்தார். கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தார், இதை வந்து மாணவர்கள் மத்தியில படிக்க வைங்க, நூலகத்துல கொடுத்து மாணவர்களை படிக்க வைங்க என்று சொன்னார். ஆக அவருடைய எழுத்து மாணவர்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்பதைத்தான் அவர் அதிகமாக விரும்பினார். எனவே அதை வந்து அவர் இல்லைனாலும் அந்த பணியை நாம செய்யணும் என்பதுதான் என்னுடைய இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்லக்கூடிய கருத்து. அப்படி ஒரு மாணவ மத்தியில் அவருடைய படைப்புகளை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை யார் செய்தாலும் அவர்களுக்கு இலக்கிய சோலை துணையாக இருக்கும். நானும் உறுதுணையாக இருப்பேன். அந்த வகையில் இப்போ வரப்போற விழால கூட அந்த கட்டுரை போட்டிக்கு பரிசளிப்பு நடத்த இருக்கும். அது அவருடைய நினைவாக வந்து அந்த விழா நடைபெறும். அந்த வகையில் அவருடைய நூல்கள், அந்த நிகழ்ச்சியில என்கிட்ட கொடுத்த நூல்கள் இன்னும் ஒரு 20 நூல் என்கிட்ட இருக்கு. அதை படிச்சுட்டே இருக்கேன். நம்ம இலக்கிய சோலையினுடைய 16ஆம் ஆண்டு விழா செப்டம்பர் மாதம் வருது. அந்த ஆண்டு விழாவுக்கு மலருக்கு ஒரு ஆர்டிகல் கேட்டிருந்தோம். அந்த மலருக்கு கூட ஒரு அற்புதமான கட்டுரை அனுப்பியிருந்தார். அதாவது கலாம் என்னும் இன்னொரு காந்தி என்ற ஒரு தலைப்புல ஒரு அற்புதமான கட்டுரையை அனுப்பியிருந்தார். தினமணியில் மாதந்தோறும் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அவருடைய அறிவியல் கட்டுரைகள் ரொம்ப பிரபலம். அந்த கட்டுரையெல்லாம் படிக்கும்போது இவ்வளவு புள்ளி விவரத்தோட எப்படி இவரால் எழுத முடியுது என்று எல்லோரும் வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கட்டுரைகள் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எழுத்தாளரை, மாபெரும் விஞ்ஞானியை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அற்புதமான எளிமையான மனிதரை எங்க வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய விஞ்ஞானி, அதுவும் என்னுடைய இருசக்கர வாகனத்துல உட்கார்ந்து கொண்டு வந்தார். அவர் வந்துட்டு இருந்த காரு திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணாரு, தமிழ்னேன், நான் பெரம்பூர் வந்துட்டேன், திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, கார் ரிப்பேர் பண்றது 1 மணி நேரம் ஆகும், என்ன பண்றது தெரியலன்னாரு. ஐயா, நான் வேணா என்னோட வண்டியில வரேன், என் வண்டியில உட்காந்துட்டு வர முடியுமா? வரனே அப்படின்னாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு நானே போனேன். என்னோட வண்டியில உட்காந்துக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் எங்க வீட்டுல வரவேற்புல உட்காந்து எங்களோட பேசிட்டு இருந்தாரு. அவரோட நான் உட்கார்ந்து இருந்த போட்டோவை தான் நான் 1 வாரமா அவர் காலமானதுக்கு பிறகு என்னுடைய வாட்ஸ்அப் டிபியில அந்த போட்டோவை தான் வச்சிருந்தேன். ரொம்ப பெருமையா இருந்து நான் சொல்லும்போது சொன்னேன், ஐயா, அப்துல் கலாம் ஐயா எங்க வீட்டுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்தது, ஆனா நீங்க வந்தது அப்துல் கலாம் ஐயாவே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த மகிழ்ச்சி இவ்வளவு சீக்கிரம் காணாம போகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி அவரு பேசும்போது அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான், நிறைய புத்தகங்களை படிங்க, அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை உண்டாக்கும் சொல்லுவார். மாணவர்கள் மத்தியில சொல்ற விஷயம் தான், மோர் டேட்டாஸ் மோர் நாலேஜ். அவர் சொல்ற இந்த ஒரு வரிதான், மோர் டேட்டாஸ் மோர் நாலேஜ். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க நாலேஜ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு மாணவர் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை நாம் செய்ய வேண்டும். நம்ம டாக்டர் சேயோன் ஐயா அவர்கள் மயிலை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக அப்படி ஒரு பணியை தொடர்ந்து செய்யும் போது அதற்கு நானெல்லாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழினியன் நீங்க நடத்துற அந்த ஒரு விழாவுல அவங்க மகளை கூப்பிட்டு அந்த அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறத செய்யும். அப்போ நிச்சயமா அவங்க வந்திருக்காங்க, அவங்க மகள் இணைந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம். நானும் அதை நினைச்சேன். ஐயா, போன முறை விழா பண்ணும்போது அவர் உங்களை தான் கூப்பிடலான்னு இருந்தாரு. அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போறதா சொன்னாரு. ஆமா ஆமா ஆமா, எங்கிட்டையும் சொல்லிருந்தேன். அடிக்கடி பேசுவார். நாங்க 2 பேரும் நிறைய பேசுவோம். அப்புறம் தான் என்ன பண்ணாரு, நெல்லை ஜெயந்தாவோட தம்பியை கூப்பிட்டு இருந்தாரு. ஆமா, தமிழ்நாடு பாடணும். என்ன வேடிக்கைன்னா நானும் அவரும் நிறைய தொலைபேசியில பேசுவோம். நேர்ல சந்திச்சதை விட அதிகம் தொலைபேசியில பேசுவோம். 3 நாளைக்கு முன்னால நான் பேசியிருக்கேன் அவரோட. அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு எல்லாம். என்னன்னா அவர் வந்து அவர் ஆராய்ச்சி 1000 பக்கம் அவர் எழுதிட்டு இருக்காரு. பெரும் வரலாற்று நூல்.
அவர் சொன்னாரு அந்த வர 1500 பக்கத்துல அந்த புத்தகம் வரணும், அது வந்துருச்சுன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதிலா இருக்கும்னு சொன்னார். மேபி இந்த எத்தனை சொன்னாரு, இன்னும் முடிக்கல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் முடிச்சிருவேன். அந்த புத்தகம் வந்துருச்சுன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். தமிழக வரலாறு, தமிழக வரலாற்றின் தொன்மை நான் கொண்டு வருகிறேன். அவங்க டாக்டர் கலை வந்துட்டாங்க. இல்ல அவங்களோட அதான் டாக்டர் கலை வந்துட்டாங்க. கலைவாணியம்மா வாங்க, உங்க கருத்தை சொல்லுங்கம்மா. பேசலாம்னு பார்த்தேன். பேசுங்க டாக்டர் கலைவாணி அவர்களே, வாங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. 2 நிமிஷம் அவங்களால முடிஞ்சது சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்களுடைய இது கேட்கணும். அவங்க மட்டும் இல்ல, யார் வேணாலும் அவங்க குடும்பத்துல யார் வேணாலும். ஆமா, உங்க இல்லத்துல இருந்தே நீங்க கலைவாணியுடைய மாப்பிள்ளை, அப்புறம் அவங்களுடைய சம்பந்தி, அவங்க எல்லாம் பேசட்டும். அவர்களை சார்ந்தவர்கள் பேசினா இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும், தகவல்கள் கிடைக்குமேங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. நல்ல கருத்து. நீங்க அழகா வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. வீடியோ எடுத்துருக்கோம். கேள்வி பேசுனா கலைவாணி ஹஸ்பண்ட் இருக்கேன், ஒரு மருந்தன் இருக்கேன். கேட்க நான் பேசுறது இல்ல, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணல. அவங்க இயன்றால் பேசட்டும், இல்லாட்டி ஏன்னா அவங்களுடைய இந்த துக்கம் தொண்டையை அடைக்குதும்பாங்க, அந்த ஒரு நிலை இருந்தால் நாங்கள் வற்புறுத்தல. அவர்களுடைய விட்டு சென்ற பணியை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் போன்ற அமைப்புகள், சோலை தமிழ் யூனியன் பாருங்க, அவரோட எப்படி பேசியிருக்காரு, என்ன செஞ்சிருக்காருன்னு. இப்படி ஒரு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் மட்டுமல்ல, சோலை தமிழ் யூனியன் அமைப்பு வந்திருக்காங்க போல இருக்கே, அன்மியூட் பண்ண சொல்றாங்க. பண்ணியாச்சு, அன்மியூட்ல தான் இருக்குது. அம்மா பேசுங்கம்மா. நான் பேசுறது கேக்குதாங்க? கேக்குதுங்க. கேக்குதா? ஓகே ஓகே. நான் நெல்லை சுமுத் அவர்களோட மருமகன் பேசுறேன். இல்ல இப்போ வரைக்கும் அன்மியூட் பண்ண முடியல. ஓகே ஓகே ஓகே. சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலா நிறைய விஷயங்கள், நான் இப்போ அவரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. அதனால மற்ற தமிழர்களோட கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் நெருக்கமாவே அவரோட பயணம் செஞ்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட என்னோட 15 வருஷங்களுக்கு முன்னாடியான தமிழ் வரலாறு, அதோட அறிவோட கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற அறிவு நிறைய தான் இருக்கு. பிளஸ் எனக்கு என்ன எந்த வகையில நான் யோசிக்கிறேன்னா, எனக்கு மட்டும் இல்ல, என்னோட குழந்தைகளுக்குமே இது ஒரு வரப்பிரசாதமா தான் அமைஞ்சது. என்னோட குழந்தைகளும் தமிழ் விஷயத்துல அவங்க அவர் மூலமா நிறைய கத்துக்கிட்டாங்க. குழந்தைகள் அவருக்கு உண்மையா சொல்ல போனா அவரோட தமிழ்ன்றதை விட அறிவியல் தமிழ்ல அவருடைய பங்களிப்பு மிக நிறைந்தது. நான் அவருடைய புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பிற்காலத்துல தாத்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு சார். எனக்கு பெண் குழந்தை 1, 7வது 1, 8வது 1 படிக்கிறாங்க, 3வது 1 படிக்கிறாங்க. பையன் 3வது படிக்கிறாரு. இப்போதைக்கு குழந்தைகளுக்கு அவரோட அறிவியல் தமிழ் சில வரைபடங்களோட பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் வளரும் போது அவரு இப்ப கொஞ்சம் மெச்சூர்டான சில விஷயங்களே அவர் எழுதின புத்தகங்களை கொடுத்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க வைப்போம். நான் படிச்ச மாதிரி என்னோட வளர்ச்சி மாதிரி என்னோட குழந்தைகளுக்கும் அவங்க கிடைச்ச ஒரு சந்தோஷம் தான். அவரோட வாழ்க்கை 72 வயதுல முடிஞ்சாலும் என்னோட எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கும். அவர் ஒரு 1000 நாங்க போயிட்டு வரும்போது கூட நாங்க 1 மாசம் திருவனந்தபுரத்துல குழந்தைகளோட இருந்துட்டு வந்தேன் நானு. அவருக்கு நாங்க எங்களோட வரதான் சொல்லியிருந்தோம். அவர் ஒரு 3000 பேஜ் உள்ள ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கேன், இன்னும் 2 வாரத்துல முடிச்சுட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அசம்பாவிதம் இப்படி ஒரு நடந்து போச்சு. அவருடைய புத்தகங்களை நான் இப்ப அடுத்து 1 மாசம் கழிச்சு தொகுக்க முயற்சி செய்கிறேன். பட் எந்த அளவுக்கு என்னால முடியும் தெரியல. என்னோட அளவுல முயற்சி செய்யறேன் சார். அவரோட அவங்க துணைவியார் எப்படி இருக்காங்க? அவங்க கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தான். அவங்களுக்கு அமைதியாத்தான் இருக்காங்க. அதாவது அந்த துக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிற பழகிட்டு இருக்காங்க. இப்ப கூட மக கூட தான் இருக்காங்க. கொஞ்சம் மகள் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க சார். அவர் அண்ணாச்சி பேசுறாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னுடைய பேரு வீரபாகு.
ஆ. நெல்லை முத்துக்கு கூட பிறந்த அண்ணன். ஓ, சரி சரி சரி. நீங்க எங்க இருக்கீங்க? நான் தான், அதாவது நான் தான் மூத்தவன். 2வது முத்து, 3வது தர்மசவர்த்தின் தங்கச்சி. எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 3 பேர் தான். அவங்க எங்க இருக்காங்க தர்மசவர்த்தினி? தர்மசவர்த்தினி சங்கேரியில இருக்கா. ஓ, தர்மசவர்த்தினி நல்ல பெயராச்சே. திருவையாறு. ஆமா, என்னையா? திருவையாறு அம்மன் அம்பாள் தர்மசவர்த்தினி. தர்மசவர்த்தினி குலசேரப்பட்டினம் தான் எங்களுக்கு பூர்வீகம். சரி சரி, சொல்லியிருக்காரு, அது தெரியும். சொல்லுங்க. திருச்செந்தூர் கோயில் பக்கத்துல இது. மற்றபடி அவன் என்ன அது அவன் இழப்ப வந்து எங்களால ஒண்ணு இது பண்ண முடியல. நான் சனிக்கிழமை அன்னைக்கு என்கிட்ட 3/4 மணி நேரம் பேசியிருக்கான். சனிக்கிழமை அன்னைக்கு பேசிதான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கும். பக்கத்துல என்னையா, அவன் திருவனந்தபுரத்துல ஒரு வீடு, ஆவடியில சென்னையில ஒரு வீடு, 2 வீடு இருக்கு. அந்த 2 வீட்லயும் அங்கேயும் இங்கேயும் இருந்துக்கிடுவான். அவன் எழுத்து வேலையாக தனிமையை தான் விரும்புவான் எப்பவும். அவன் தனிமையை இருப்பான். யாரும் இருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் அந்த எழுத முடிச்சுட்டு தான் வெளியே வருவான். அந்த மாதிரி அவனுக்கு அந்த இதே ஒரு பிடிப்பு இருந்தது. அதனால இவன் திருவனந்தபுரத்துல இவங்க பேத்தி மருமகன் கூட ஒரு மாசம் அங்க இருந்திருக்காங்க இப்ப லீவ்ல. பிறகு இவர் பிள்ளைகளுக்கு லீவ் முடிஞ்சு கூப்பிட்டு இருக்கும்போது நான் ஒரு 3600 பக்கங்கள் கொண்ட புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், அது எழுதி முடிச்சோன்னா நான் வாரேன்னு சொல்லிட்டான். அதனால இவங்க வந்துட்டாங்க. வந்து ஒரு 4 நாள் இருக்குமா, 4 நாளைக்குள்ள இந்த இதாயிட்டுது. என்கிட்ட போன சண்டே தான் என்கிட்ட பேசலாம். போன சண்டே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பேசலாம். 3/4 மணி நேரம் பேசுவான். குறைஞ்சது 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பான். அதாவது இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும்ன்றது நல்லா நிறைய அவனுடைய நிறைய உண்டு. அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தகவல் தெரியும், இந்த மாதிரி இதாயிட்டாங்கன்ட்டு. பிறகு மருமகனும் பிறகு நம்ம சொந்தக்கார மகன் சபரியும் டாக்டர் கலைவாணியும் கூட போய் தான் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க இன்னைக்கு? என்னையா, எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலியில இப்போ புதுப்பேட்டையில எம்டிடி இன்டர் காலேஜ்ல வேலை பார்த்து ரிட்டையர்டு. நான் எம்டிடி இன்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட். எந்த வருஷம் ஐயா? நான் 1969 to 73. 73ல நான் 1/10/73ல சேர்ந்தேன், ஜெகநாதன் பிரின்சிபாலா இருக்கும்போது. ஆமா, ஜெகநாதன் பிரின்சிபலா இருக்கும்போது தான் நான் படிச்சு ஆல்மோஸ்ட் 75ல எம்ஏ முடிச்சேன். நானும் அவரும் முத்து நிறைய பேசுவோம். நான் திருநெல்வேலினால படிச்ச ஸ்கூல் அப்பர் கிளாட்டினுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து புக் அனுப்ப சொல்லியிருக்காரு. அதுல ஒரு புக் அனுப்பி வச்சு, அப்புறம் ஸ்டார்டர் ஸ்கூலு, தாளையுத்து, அப்புறம் இந்த குமணன் காலேஜ் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம நம்ம ஆமா இல்ல, இங்க சென்னையில கொடையாளர் அந்த இவங்களுக்கு தெரியுமா, நம்ம குமணன் இல்ல, டோனர் குமணன் சொல்லுவேன். அப்படியா? குமணன் அவங்க காலேஜ் ஒண்ணு, அதுக்கும் ஒரு புக்கு கொடுக்க சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, அனுப்பியாச்சு அவர் சொல்லி. இப்ப சமீபத்துல கூட தமிழ் சங்கம் திருவனந்தபுரத்துக்கு ஒரு 20 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கான். 20,000 ரூபாய். ஆமா, அதாவது அவனுக்கு இந்த பரிசு வரும் பாத்தீங்களா, ரொக்க பரிசு வர்றத பூராமே இவன் படிச்ச பள்ளிக்கூடம், அப்பர் கிளாட்டன், சாஃப்ட்வேர் ஸ்கூலு, ஈசம் பிரான்ச்சு, காலேஜ், சேவியர்ஸ் எல்லாத்துக்குமே என்டோமெண்ட் போட்டுருவான். அந்த அறக்கட்டளை மாதிரி போட்டு அறிவியல் பூங்கா அனுப்ப சொன்னார். எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு 5000 ரூபாய் அனுப்பி 5 கல்வி நிறுவனங்களுக்கும் அறிவியல் பூங்காவை ஆண்டு முழுவதும் அனுப்புங்கன்ட்டார். ஆமா, நான் அவனுக்கு அவன் கொஞ்சம் எழுத்து இதில் இருக்கும்போது அவனுக்கு கலைஞர், ஜெயலலிதா எல்லா சிஎம்டியும் பிரைஸ் வாங்கியிருக்கான். அப்துல் கலாம் அவரு ஜனாதிபதியா இருக்கும்போது சென்னையில கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருப்பாரு. இவனும் என்னுடைய தம்பியும் அப்துல் 2 மணி 3 மணி வரை கலந்து ஆலோசிப்பாங்க. பேசிட்டு அக்கினி சிறகுகள்னு ஒரு புத்தகம் எழுதுனதை இவன் தான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணான். அப்ப அதை வெளியீட்டுக்கு ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க. அப்போ பத்திரிக்கை அடிச்சு கலாம் சாருக்கு வந்தது. கலாம் சார் பார்த்துட்டு ஒரு பேர் விடுபட்டிருக்க அப்படின்னாரு. என்னன்னா நெல்லை சுமுத்து பேர் விடுபட்டிருக்கு அப்படின்னு அப்படி திரும்பினாரு.
அப்போ உடனே ஒரு சார் பத்திரிக்கைலாம் டிஸ்பேச் ஆகிட்டுது அப்படின்னா, இவர் என்ன செய்வட தெரியாதுன்னு சொன்ன உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு ரீப்ரிண்ட் ஆகி அந்த எல்லா மறுபடியும் போயிட்டுது, பத்திரிக்கை போயிட்டுது. அப்போ அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா ஒரு தொடர்புடைய வெளியே வந்து பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து, என்ன முத்து எதில் போறீங்க அப்படின்னு கேட்பாராம் கலாம் சார். அப்போ இல்லை ஏதாவது டாக்ஸி ஆட்டோ போறான். அதில் அப்படி திரும்ப போனால் டிரைவர் ஓடியே வருவாராம். ஓடி வந்து இவர் அங்கே கொண்டு விட்டுருங்க அப்படின்னு போகிறான். ட்ராப் பண்ணி மெட்ராஸில் கெஸ்ட் ஹவுஸ் அவர் இது கலாம் இதில் அந்த மாதிரிலாம் நெருக்கமாக இருந்து இதானால அவனுக்கு யாரை பற்றியும் அவனுக்கு எழுத்து ஒன்று தான் அவனுக்கு முக்கியமானது, வேற ஒன்றுமே இது கற்றதும் மற்றவர்களுக்கேங்கிற மாதிரி, கற்றதும் பெற்றதும் மற்றவருக்கே அப்படிங்கிற மாதிரி. அருமை அருமை. கற்றதும் பக்கத்துல சொல்றவங்க யாரு? பக்கத்துல உங்களுக்கு அதை சொல்றது டாக்டர் கலைவாணி. கலைவாணி கலைவாணி ஓகே சார். அந்த இனிய குரல் கேக்குதே, மகிழ்ச்சிமா. அதாவது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. இருந்தாலும் அவங்க என்கிட்ட என்ன சொன்னதுன்னா, நாங்க என்ன அறிவியல் கலைஞர் விருது தான் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் ஒரு டியூ கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு நிகழ்ச்சியிலே சொன்னோம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். பேசுப்பா பேசுப்பா. அப்பாவை பத்தி, அப்பா தமிழ் லிட்ரேச்சர் இதெல்லாம் எழுதுறது நல்லா எழுதுவாரு. எல்லா அட்வைஸ் எல்லாருக்கும் பண்ணுவாரு. காலேஜ் ஸ்கூல்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னையும் கூட்டிட்டு போவாங்க அப்பா. எல்லாத்துலயுமே முதல்ல சொல்றது வந்து ஒரு தமிழ் இது சொல்லுவாங்க அப்பா, வெள்ளத்தால் அழியாது வேந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தால் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழி குறைபடாது, கள்ளத்தால் எவராலும் களவாட முடியாது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னு தான் ஆரம்பிப்பாங்க அப்பா. எல்லா ஃபங்க்ஷன்லயும் இதுதான் ஒண்ணு சொல்லி ஆரம்பிச்சு பிள்ளைங்களுக்கு கல்வி செல்வம்ங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. இப்போ உண்மை, அந்த அந்த குரல் இன்னும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு மனசு காதுல. இன்னொன்னு ஒரு தெளிந்த பேச்சு. என்ன சார்? பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பண்ணும்பொழுது எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அவங்க அப்பாவுக்கு இதுல என்ன சிறப்புன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லா போட்டோவும் வரும் அந்த பிரசன்டேஷன். முதல்ல ஆரம்பிக்கிறதே அப்பா அம்மாக்கு சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவாரு, எல்லாரும் இத மாதிரிதான் பண்ணணும் பாரு. நான் தான் மட்டும் இல்ல, யாரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் யூ சல்யூட் யுவர் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாரு. இல்ல நாங்க அடிக்கடி இத பத்தி பேசுறது உண்டு, அதனாலதான் இதை சொன்னேன். எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியுமா. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அறிவியல் அன்பர்களும் இவரை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகுவார்கள். அதனால அவர்களுடைய ஆன்மா நிச்சயமா சாந்தி அடையும். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி Facebookல போய்கிட்டு இருக்குது லைவா ஃபார் இன்ஃபர்மேஷன். அடுத்தது இதை நாங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி பீயிங் ரெக்கார்டு. இதை வந்து யூடியூப் செய்திடுவோம். எக்ஸ் தளத்திலையும் இது வந்துடும். அதனால இந்த நிகழ்வுல வேற யாரும் இருக்காங்களாமா பேசுற கருத்து சொல்றேன். அந்த லிங்க் வந்து உங்க உறவினர்களுக்கு கொடுக்கலாம். இல்ல நான் உங்களுக்கு அனுப்பி அந்த லிங்க் என்கிட்ட இருக்கு, அவங்களுடைய எண் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேமா. எல்லாம் இல்ல இறையருளால் அனைத்தும் எல்லோரும் நம்ம அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொட்டு செல்வோம். அவர் நிச்சயமாக அவருடைய எண்ணமே குழந்தைகளுக்கு மத்தியில அறிவியல் தொழில்நுட்ப இது பரவலாகணும்னு, அதை நாம் நிச்சயமாக செய்வோம். ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பில் எல்லோரும் ஆழ்ந்து தவிக்கிறோம். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும், அனைத்து அன்பர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் மீண்டும் தெரிவித்து, நிச்சயமாக அவர் விட்டு சென்ற பணியை நாம் அனைவரும் தொட்டு தொடர்ந்து செல்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோமா. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். உங்க ஸ்பெஷாலிட்டி என்னமா? ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கல் கார்டியாலஜி. ஓகே, நீங்க கூட ஒரு தடவை வந்து எங்க எதிர தாராளமா பேசலாம், வாங்க. அவங்க மேடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க டாக்டர் வாசுகி கண்ணப்பன், அவங்க கணவர் வந்து மருத்துவர்.
எனக்கு தெரியும் அப்பா தெரியும். அப்பா முன்னாடி அங்கிளும் ஆண்டியும் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு மறந்து போச்சு. எனக்கு மறந்து போச்சு. நான் அப்போ சின்ன அப்ப திருவனந்தபுரத்துல இருந்தோம். உங்க இதுல ஒரு அவார்டெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்திருந்தாங்க. அங்கிள் ஆண்டி போட்டோ எல்லாம் இருக்கிற மாதிரி வீட்டுல இன்னமும் இருக்கு. திருவனந்தபுரத்துல இருக்கு. சந்தோஷம். அதனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு முறை இணையத்துல பேசுங்க மதுரையிலிருந்து. சென்னை வரும்போது நம்ம சந்திப்போம் கண்டிப்பா. சரியா? நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.